ஆமென். ஏசாயா தீர்க்கனின் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் நன்கு பழக்கப்பட்டிருக்கிற மனப்பாடமான ஒரு வசனத்திலிருந்து தான் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன். 54வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இறங்கி வருகிற கடைசி நிமிட துளிகளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். திருச்சபை ஒருபுறம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திருச்சபை என்றால் அது வளரத்தான் செய்யும். சுவிசேஷம் ஒரு பக்கம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. இவைகளுக்கு நடுவில் சுவிசேஷத்திற்கும் தேவனுடைய நாமத்துக்கும் திருச்சபைக்கும் எதிரான கூட்டமும் மனநிலையும் செய்கைகளும் மனிதர்களும் தேசத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறீங்களா? தோத்திரம். கூடி ஆராதிக்க பிரச்சனை, இயேசுவின் நாமத்தை அறிவிக்க பிரச்சனை, ஊழியம் செய்வதற்கு பிரச்சனை, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு பிரச்சனை, பல கோணங்களிலே இன்றைக்கு எதிர்ப்புகள், சுவிசேஷத்தின் எதிர்ப்புகள், கிறிஸ்துவுக்கு விரோதமான கிரியைகள் தேசத்தில் பல்கி பெருகிக்கிட்டே இருக்கு, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தோத்திரம். தேவன் இந்த கடைசி நாட்களில் சபையை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார், தைரியப்படுத்த விரும்புகிறார். இனி இவைகள் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இது கடைசி நாட்கள், அது கொடிய காலங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மற்ற 24வது அதிகாரத்தில் கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், தமது வருகைக்கு முன்னால் பூமி எப்படி இருக்கும் என்று இயேசு முன்னுரைத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அங்கே நாம் வாசிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள் என்றுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் உங்களில் கொலை செய்யக்கூட படுவார்கள் என்றுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விரோதங்கள் பெருகும், எதிர்ப்புகள் வலுக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 16:18 நாம வாசிக்கிறோம், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை, சபையை மேற்கொள்ளுவது இல்லை. தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விரோதமான ஆயுதங்கள் எழும்பும், ஆனால் அது வாய்க்காது. தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் எழும்பும், ஆனால் அது உன்னை மேற்கொள்ளாது. யோசுவாவை பார்த்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ பலங்கொண்டு திட்டமானதாயிரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுதான் வாக்கு தத்தம், அதுதான் வார்த்தை. தேவன் தமது வார்த்தையிலே, வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர். எத்தனை எதிர்வல்லமைகள் எழும்பி வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது, அது உன்னை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமெனா? தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு கோணத்தில் நம்மளை பலவீனப்படுத்தணும்னு பிசாசு முயற்சித்து கொண்டே தான் இருக்கிறான். 1 பேதுரு 5:8 படிக்கிறோம் இல்லையா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். தேவ ஜனங்கள் வீழ்த்தப்படணும், குடும்பங்களில் சமாதானம் குலைக்கப்படணும்,
கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருத்தங்கள், வேதனை, கண்ணீர், உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படணும். மகிழ்ச்சி இல்லாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்படணும் என்றுதான் பிசாசானவன் ஏதோ ஒரு கோணத்துல நம்ம வாழ்க்கைக்கு, சரீரத்துக்கு, குடும்பத்திற்கு, ஊழியத்துக்கு, தரிசனத்திற்கு எல்லாவற்றுக்கும் எதிராக போராடி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒன்றில் நம்மளை வீழ்ச்சி விட வேண்டும். பாவத்தில் நம்மளை வீழ்த்திடணும், பயத்தில் நம்மளை வீழ்த்திடணும், பலவீனங்களில் நம்மளை வீழ்த்திடணும், வியாதியில் நம்மளை வீழ்த்திடணும், தரித்திரத்தில் நம்மளை வீழ்த்திடணும், கடன் பாரத்தில் நம்மளை வீழ்த்திடணும், தேவனுக்கு என்று எழும்ப முடியாமல், செயல்படாமல், அவிசுவாசத்தில், சோர்வில், சோகத்தில் நம்மளை வீழ்த்திடணும் என்று ஏதோ ஒரு கோணத்தில் சத்துரு இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு தனி நபருக்கும், குடும்பத்திற்கும், திருச்சபைக்கும், ஊழியத்திற்கும் விரோதமாய் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் ஒன்றும் வாய்க்கப் போவதில்லை. நீ என்னுடைய ஜனம், நீ என் ஜனம், நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் என் மக்கள், நீங்கள் என்னால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், ஏற்படுத்தப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள், என்னுடைய ஜனம், என்னுடைய ஊழியக்காரர். இது என் ஊழியக்காரரின் சுதந்திரம். தோத்திரம். இது என் பிள்ளைகளின் சுதந்திரம். ஆகையினால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. எந்த ஆயுதமும் வாய்க்காது. அதுதான் இன்றைய பிரசங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த திருச்சபைக்கு விரோதமான எந்த ஆயுதமும், உங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கு விரோதமான எந்த ஆயுதமும், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமான எந்த ஆயுதமும், ஒருவேளை இந்த ஒலிபெருக்கியின் மூலம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் சகோதரா, சகோதரி, உங்க தனிப்பட்ட வாழ்வுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு சொல்லுகிறார். சத்திய தேவன் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். ஆமெனா? இது என் ஊழியக்காரரின் சுதந்திரம். உடனே நாம தோத்தரா, ஆமா பாஸ்டர்மார்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. தேவ பார்வையில் நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். அவருக்கு ஊழியம் செய்யத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? தோத்தரா. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படிதான் படிக்கிறோம். 1 பேதுரு 1 தோத்திரம் 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமெனா? யாராவது 1-2 பேர் அப்படி கூட மாட இந்த வசனங்களை சொல்லுவாங்கன்னு நானும் ஒரு எதிர்பார்ப்பு தான். தோத்திரம். யோ நீ தானே ஆரம்பிச்ச, சொல்லி முடியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரியே நாங்கள்லாம் வளர்ந்த நாட்களில் தோத்துறோம். பாஸ்டரையா பிரசங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆராதனை நேரத்தில் தானே கலகலப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்லை, பிரசங்க நேரமே அப்படி தான் இருக்கும். தோத்துறேன். அவர் முதல் வசனத்தை சொல்லிட்டாருனால நாங்கள் டக்குன்னு பைபிளை திறந்து எல்லா விரலையும் உள்ள சொருவிடுவோம். தோத்துறோம். அடுத்து இந்த வசனத்தை தான் சொல்லுவார், அடுத்து அந்த வசனத்துக்கு தான் போவார். அவன் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாசித்துடணும், அந்த பொம்பளை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாசித்துடணும்னு ஒவ்வொருத்தரும் போட்டு அப்படி வசனங்களை நாங்கள் தோத்துறோம் வாசிப்போம். இன்னும் ஒரு சிலர்லாம் எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணுவோம்னா சில வசனங்கள்லாம் பைபிளை திறக்காமே சொல்லிடுவோம். தோத்துறோம். ஏன்னா அதை நாங்கள் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆளுகளை பார்த்தா உள்ள இருக்கிற வசனமே பறந்துரும் போல அந்த மாதிரி பார்க்குறீங்க. வாழ்க வளமுடன். உள்ள என்ன இருக்கோ இல்லையோ வசனம் இருக்கட்டும். தோத்திரம். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இருக்கிறீங்களா? இதெல்லாம் சண்டே ஸ்கூல்லையே மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய வசனம். தோத்திரம். 1 பேதுரு 2:9. ஆமேனா?
அப்ப நீங்க உங்களை அந்தகாரத்து நின்று அழைச்சாரே, தோத்திரம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவர் நாமத்தை அறிவிக்கிற உத்தரவாதம், பொறுப்பு, சுவிசேஷத்தை சொல்லுகிற உத்தரவாதம், பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யணும், நம்ம எல்லாருமே அவரை நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைச்சிருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16 நாம் அதை வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருமே தேவனுக்கு பணி செய்ய வேண்டியவர்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள். ஆகையால் இது நமக்கான சுதந்திரம். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. சாத்தான் எந்த கோணத்தில் வந்தாலும் தேவ ஜனத்தை மேற்கொள்ள முடியாது. சத்துரு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன், அவன் ஏற்கனவே சிலுவையிலே தலை நசுக்கப்பட்டவன். அவன் சோத்திரம் எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் கர்த்தர் ஏற்கனவே சிலுவையிலே உரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவன் மேல் சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருக்களின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா 10:19 கர்த்தர் சபைக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எந்த கோணத்தில் அவன் வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஐயோ 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 ஐயோ, தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். வாழ்க வளமுடன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட மாட வரலன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவரை ஸ்கேலை பிடிக்க சொல்லிட்டு அந்த ஸ்கேலில் நாங்கள் பாடலைன்னா டென்ஷன் ஆயிடுவார். தோத்திரம். ஆமாம், பிடிக்க சொல்கிற ஸ்கேலில் பாடலைன்னா அப்போ அந்த ஸ்கேலோட சேர்ந்து பாடினா தான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பிரசங்கியார் ஒரு இழுப்பு இழுத்தா அந்த இழுப்போடு வரணுமா இல்லையா? நான் உசுரை கொடுத்து உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற ஒரு ஆயுதமும் வாய்க்காதுன்ற. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயாவா? எத்தனை கோணத்துல அவன் வரட்டும், பிரச்சனை வரட்டும், பலவீனம் வரட்டும், வியாதி வரட்டும், தரித்திரம் வரட்டும், மனுஷங்க வரட்டும், அதிகாரம் வரட்டும், மந்திரவாதம் வரட்டும், பில்லி சூனியம் வரட்டும், தோத்திரம், ஐஸ்வர்யவான்கள் வரட்டும், அரசியல்வாதிகள் வரட்டும், சட்டம் வரட்டும், உருட்டட்டும், மிரட்டட்டும், எந்த கோணத்துல வந்தாலும் சபைய, தேவனுடைய பிள்ளைய, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனத்தை ஒன்றும் 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 ஒரு போதும் மேற்கொள்ளாது. ஆமெனா? கிறிஸ்தவனுக்குன்னு ஒரு தில்லு, ஒரு திமிரு இருக்கணும். அதான் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கேன்றீங்களா? அல்லே சொல்லுங்க. அந்த தில்லும் அந்த திமிரும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதனால தான் நாங்கள் ஆராதனைக்கு வர்றதில்லை. தோத்துறோம். ஒரு திமிரு தான் அப்படின்றீங்களா? அது இல்லை. தோத்துறோம். பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய். அல்லே சொல்லுங்க. அப்போ பிசாசை எதிர்த்து நிற்க தில் உள்ளவர்களாய், பெலன் உள்ளவர்களாய் சபை இருக்கணும். வேதத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னால வச்சு, தேவ பிள்ளைகளை எதிரிகள் மேற்கொள்ள முடியாது. தோத்திரம். சத்துரு மேற்கொள்ள வாய்ப்பில்லை என்பதை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், 23வது அதிகாரம், 24வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 அதிகாரங்களில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம பலமுறை வாசித்த பகுதி தான். பாலாக் என்கிற ஒரு மோவாபிய ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிறான், சிந்திக்கிறான். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர பாதையிலே நடந்துட்டு வர்றாங்க. எல்லாருடைய பார்வையிலும் அவங்க பரதேசிகள், நாடோடிகள், தோத்திரம், சொந்த பூமி இல்லாதவர்கள்,
அவங்க இப்படியே வனாந்தரத்தில் நடக்கிறாங்கன்னு அற்பமா பார்த்தாங்க. சின்ன கூட்டம், சிறுபான்மையினர். தோத்திரம், நான் இஸ்ரவேல் மக்களை சொல்றேன். தோத்திரம், சின்ன கூட்டம், இவங்களை ஈஸியா மேற்கொண்டுடலாம், ஜெயிச்சிடலாம், வீழ்த்திடலாம் அப்படின்னு இஸ்ரவேல் மக்களையே ஒரு மாதிரி பார்த்தாங்க. அவர்களை பார்த்தாங்களே ஒழிய அவர்களை வழிநடத்திட்டு வந்த மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அவங்க பார்க்க மறந்துட்டாங்க. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவுகிறார் என்பதை பார்க்க மறந்துட்டாங்க. அதனால 21ஆம் அதிகாரம் வந்தப்போ 2 ராஜாக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ண வர்றாங்க. எமோரியரின் ராஜாவாகிய சீகோன், பாசானின் ராஜாவாகிய ஓக் என்கிற 2 ராஜாக்களும். எண்ணாகமம் 21-21ஆம் வசனத்தில் இருந்து அதை படிக்கிறோம். யுத்தம் பண்ண வந்தார்கள். நடந்தது என்ன? அந்த 2 எமோரிய ராஜாக்களும் இஸ்ரவேலுக்கு முன்னால விழுந்தார்கள். கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். வனாந்திரத்தில் வர்றவங்க தானே, சிறுபான்மையினர் தானே, சின்ன கூட்டம் தானே, ஈஸியா அமைக்கிடலாம் அப்படின்னு வந்தாங்க. வந்தவங்க மர்கேயா அப்படின்னா மண்டே போட்டாங்கன்னு அர்த்தம். இருக்கீங்களா? எதிரிகளுக்கு தெரியுதோ இல்லையோ, முதல்ல இது சபைக்கு தெரியணும். அல்லே சொல்லுங்க. அப்போ சபை அத்தனை வல்லமை உள்ளது, சபை அத்தனை பலன் உள்ளது. இப்போ அடுத்து மோவாபிய தேசம் வழியா தான் அவங்க போகணும். அப்ப அந்த மோவாப் ராஜா பாலாக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால ஈஸியா இவர்கள் நம்மை மேற்கொண்டு விடுவார்கள், இவர்களை எப்படியாகிலும் ஜெயிக்கணுமே, நேருக்கு நேர நின்று யுத்தம் பண்ணா இவர்களை ஜெயிக்க முடியாது, தந்திரமா வேற எதையாகிலும் யூஸ் பண்ணித்தான் இருக்கிறீங்களா, நாம ஜெயிக்கணும். தந்திரத்தால, மந்திரத்தால, எந்திரத்தால. அல்லே சொல்லுங்க அப்பா. அப்படித்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். பாலாக்க சொல்றேன். அல்ல சொல்லுங்க. ஆமா, தந்திரம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும், வேற ரூட்ல நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு பீலையாம் என்கிற ஒருத்தனை தேடுறான். அவன் யாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆமா, அவனை ஈஸியா தான் வழிக்கு இழுத்துட்டான். யாரு? பாலாக்கு. காசை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். ஆண்டவர் எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு, அதெல்லாம் தாண்டி பீலையாம் போறான். தோத்துறான். போய் இப்போ பாலாக்கும் இந்த பீலையாம் என்கிற தீர்க்கதரிசியும் கூட்டணி. தோத்துறான். கூட்டணி. தோத்துறான். இப்படி கூட்டு போட்டு அவங்க தேவ ஜனத்திற்கு விரோதமா, இஸ்ரவேலுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எழும்புறாங்க. நான் பேசுறது அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இடிக்கிற மாதிரி தெரியும், இடிக்கும். அல்ல சொல்லுங்க அப்பா. அதுதான் சத்தியம். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் வசனம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை பிந்தி இன்னும் 10 தலைமுறை இந்த பூமியில் இருந்தாலும் அந்த 10 தலைமுறைக்கு இதுதான் பைபிள். அல்லையா சொல்லுங்க. அந்த தலைமுறை வரும்போதும் அந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி விளக்கமும் வியாக்கியானமும் இங்கிருந்து வரும். அவர் தான் ஆவியானவர். அல்லேலூயாவா. பாலாக்கு பிளஸ் பீலையாம். ஆமேன்னு சொல்லுங்க அப்பா. இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு தோத்திரம் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா எழும்பி வர்றாங்க. இந்த நிகழ்வைத்தான் நாம தோத்திரம் இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த அதிகாரம், அதாவது எண்ணாகமம் 22, 23, 24 இந்த 3 அதிகாரங்கள்ல படிக்கிறோம். அதுல இந்த பாலாக்கு என்ன பண்றாரு? 3 முக்கியமான இடத்துக்கு இந்த பீலையாம அழைச்சிட்டு போறாரு. உயரமான சிகரம், கொடுமுடி, அங்கிருந்து இந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்கலாம். ஏன்னா அவங்க பாளையத்தில், அதாவது பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. மேல இருந்து அவங்கள ஈஸியா பார்க்கலாம். நீ அவங்கள பாரு, அவங்கள பார்த்துட்டு அங்கிருந்து சாபமான வார்த்தையை சொல்லு. நீ சொன்னீன்னா அது பலிக்கும், நீ சொன்னீன்னா அது நடக்கும். எப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனம் அழியணும்,
அவர்களை மேற்கொள்ளணும், அவர்களை ஜெயிக்கணும்னு இந்த பாலாக் பிளான் பண்ணி 3 இடங்களுக்கு கூட்டிட்டு போறான். 22ஆம் அதிகாரத்தின் 41வது வசனம் முதல் இடம். அப்புறம் 23வது அதிகாரத்தின் 14வது வசனம் 2வது இடம். மூன்றாவது 23ஆம் அதிகாரத்தின் 28வது வசனம், தோத்திரம், அது 3வது இடம். முதல் இடம் அதாவது தோத்திரம் பாகால் மேடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாகாலின் கொடுமுடி, பாகாலின் கொடுமுடி, தோத்திரம். 2வது இடம் பிஸ்காவின் கொடுமுடி, பிஸ்காவின் கொடுமுடி. 3வது இடம் பேயோரின் கொடுமுடி, தோத்திரம். ஆமா, உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுதா? அல்லேலூயாவா? பாகாலின் கொடுமுடி அது ஒரு இடம், பிஸ்காவின் கொடுமுடி அது ஒரு இடம், பேயோரின் கொடுமுடி அது ஒரு இடம். 3 இடத்துல இருந்து தோத்திரம் இவர்களை சபிச்சிடணும், இஸ்ரவேல் மக்களுக்கு சாபமான வார்த்தைகளை சொல்லி அவங்க அழிஞ்சிடணும் அப்படின்னு இந்த பாலாக்கு பிளான் பண்றான். பீலியாமும் அவன் பேச்ச கேட்டு அந்த கொடுமுடி மேல நின்று இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. கடைசியில நடந்தது என்ன? கதையல்ல, நிஜம், சொல்வதெல்லாம் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அந்த 24வது அதிகாரத்துல அந்த வசனத்தை நான் படிச்சிடுறேன். 24 அதிகாரம் 25வது வசனம். பின்பு பீலியாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாக்கும் தன் வழியே போனான். ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, இஸ்ரவேல் மக்களை அழிச்சிடணும், சபிச்சிடணும், அவர்களுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிடணும் அப்படின்னு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. கூட்டணி போட்டு கூட ட்ரை பண்றாங்க, தோத்துறோம். கடைசியில் நடந்தது என்ன? ஒன்னும் வாய்க்கல, ஒன்னும் நடக்கல. அவங்க யுக்தி, அவங்க தந்திரம், அவங்க மந்திரம், அவங்க எந்திரம் எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு, எல்லாம் செயலிழந்து போச்சு, எல்லாம் முறிஞ்சு போச்சு. கடைசியில் பைபிள் சொல்லுது, பீலியாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாக்கு தன் வழியே போனான். 2 பேரும் பிச்சுக்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இனிமே இவங்களுக்கு விரோதமா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுறான்னு தோத்தறான். ஆமேனா? கம்முன்னு அவன் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டான். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலனா இருந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரான பீலியாமின் ஆயுதமும் சரி, பாலாக்கின் ஆயுதமும் சரி வாய்க்காதே போனது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை எதிர் கூட்டணிகள், எத்தனை எதிர் சக்திகள், எத்தனை எதிர் வல்லமைகள், எத்தனை எதிர் அதிகாரங்கள், எத்தனை எதிர் ராஜாக்கள் சபைக்கு விரோதமாக எழும்பினாலும் அவைகள் வாய்க்காது, 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 வாய்க்காது. இது தேவ ஜனம், இது தேவ சபை, இது திருச்சபை, இது அழைக்கப்பட்ட சேனை, இது ஆராதிக்கிற கூட்டம், சர்வ வல்லவரை மகிமைப்படுத்துகிற சேனை, இது இஸ்ரவேல் என்னும் கூட்டம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேனா? கர்த்தருக்கு தோத்திரம். சரி, அவங்களால ஏன் செயல்பட முடியாம போச்சு? அவங்க பிளான் எல்லாம் ஏன் தோத்து போச்சு? ஏன் எல்லாமே வாய்க்காம போச்சு அப்படின்னா, இந்த 3 இடத்துல இருந்து அவர்கள் இருவருமே இஸ்ரவேல் மக்களை, தேவ ஜனத்தை, தேவ பிள்ளைகளை பார்த்தார்கள், சபையை பார்த்தார்கள். அப்படி பார்க்கும்போது சபை அவங்க பார்வையில் எப்படி இருந்துச்சு? பீலியாமின் பார்வையிலும் பாலாக்கின் பார்வையிலும் சபை எப்படி இருந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போறேன். அல்லே சொல்லுங்க அப்போ. அதனாலதான் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. இன்றைக்கு சபை உலகத்தின் பார்வையில், சத்துருக்களின் பார்வையில், மனிதர்களின் பார்வையில் அந்த எண்ணாகமம் 22, 23, 24 அதிகாரங்களில் எழுதப்பட்டதை போல இருக்கிறதா? இருந்தால், இருந்து விட்டால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ.
சபையே, தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, தேவனை ஆராதிக்கும் கூட்டமே, ஆவிக்குரிய இஸ்ரவேலே, இன்னைக்கு உலகத்தானுடைய பார்வையில, மனிதர்களுடைய பார்வையில, மற்றவருடைய பார்வையில நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இல்ல சபை இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும்? தோத்திரம் இருக்கிறீங்களா? சரி, அந்த அதிகாரங்கள் சபையை எப்படிப்பட்டதா காட்டுகிறது, தேவ ஜனத்தை எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் பார்த்தார்கள். தோத்திரம் 6 விஷயம் சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து 2 பாயிண்ட் சொல்ல போறேன். தோத்திரம். முதலில் அவர்கள் இருவர் பார்வையிலும் இஸ்ரவேல் என்னும் சபை, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் எப்படிப்பட்டவர்களாக அவர்களுக்கு தென்பட்டார்கள். தோத்திரம். 1, தோத்திரம், பரிசுத்த ஜனமாக. சொல்லுங்க அந்த வார்த்தையை. எப்படி தெரிஞ்சவங்க கண்களுக்கு? சபை பரிசுத்த ஜனமா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது பலுகி பெருகுகிற ஜனமாக. ஓ ஓ ஓ தோத்திரம். வாலிமா கொஞ்சம் ஏத்தலாமே. தோத்திரம். அல்லேலூயா. வோல்டேஜ் ப்ராப்ளமா? தோத்திரம். கொஞ்சம் வாலிமா கூட்டி சொல்லுங்க. தோத்திரம். பலுகி பெருகுகிற ஜனமாக. நம்ம திரும்ப வருவோம், இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் திரும்ப வருவோம். முதல்ல எப்படி தெரிஞ்சிச்சான் சபை அவங்களுக்கு? பரிசுத்த ஜனமாக, பரிசுத்தமுள்ள ஜனமாக. ரெண்டாவது சபை எப்படி தெரிஞ்சிச்சான்? பலுகி பெருகுகிற ஜனமாக. தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது பராக்கிரமமுள்ள ஜனமாக. சொல்லுங்க. பராக்கிரமமுள்ள ஜனமாக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். இவங்களை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, சட்னி ஆக்கிடுவாங்க. இல்லையா? சொல்லுங்க அப்பா. ஆமா, தோத்திரம். இவங்க காண்டா மிருகத்து கொத்த பலன் கொண்ட ஜனம், பராக்கிரமமுள்ள ஜனமாக அவர்களுக்கு தென்பட்டார்கள். அல்லையா? சொல்லுங்க. நம்பர் 4, பயமற்ற ஜனமாக. சொல்லுங்க அந்த வார்த்தைய. பயமே இல்லாத ஒரு ஜனம், அதுதான் தேவ ஜனம், அதுதான் திருச்சபை, அதுதான் இயேசுவின் பிள்ளைகள், அதுதான் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம். பயமற்ற ஜனமாக. நம்பர் 5 பார்வைக்கு அருமையான ஜனமாக. சொல்லுங்க அந்த வார்த்தைய. உன் வாசஸ்தலங்கள், உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள். அல்லே சொல்லுங்க அப்பா. பார்வைக்கு அழகானங்கிற இடத்துல நான் அருமையானன்னு சொல்றேன். அல்லையா? சொல்லுங்க அப்பா. அப்புறம் எல்லாரும் ஃபேர் அண்ட் லவ்லி அடிக்க கிளம்பிடுவாங்க. அல்லே சொல்லுங்க அப்பா. பார்வைக்கு அருமையான ஜனமாக அவங்க கண்களுக்கு சபை என்ன செய்ததாமா? தென்பட்டது. அல்லையா? சொல்லுங்க அப்பா. நம்பர் 6 பயன்படுகிற ஜனமாக. சொல்லுங்க. பரவி பாய்கிற ஆறு, நதியோரத்தில் உள்ள தோட்டம், சந்தன விருட்சம், கேதுரு மரம், இது எல்லாமே பலன் கொடுக்கிற, பயன்படுகிற. அல்லையா? சொல்லுங்க அப்போ. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க பார்வைக்கு எப்படி தெரிஞ்சாங்களா? பயன்படுகிற ஜனமாக தெரிந்தார்களா? ஹலோ, ஆண்டவர் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சாங்கன்னு அங்க எழுதல. எதிரா இவங்களை சபிக்கணும்னு வந்தவன், இவங்களை சாகடிக்கணும்னு வந்தவன், சபிக்கணும்னு வந்தவன் பேலையாமன், இவங்களை சாகடிக்கணும்னு நினைச்சவன் பாலாக்கு. அவங்க 2 பேர் பார்வைக்கு இஸ்ரவேல் ஜனம் முதல்ல எப்படி தெரிஞ்சிச்சான்? நான் வாசிக்கிறேன். தோத்திரம். ஆமா, 23வது அதிகாரம். தோத்திரம். ஆமா, நான் படிக்கிறேன் 9வது வசனத்திலிருந்து. கன்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குண்டுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். பிள்ளையாம் சொல்றான். தோத்திரம். பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். சத்தத்தே காணுமே. இந்த வசனம் எல்லாம் படிச்சாலே எங்க காலத்துல அல்லேலூயா பறக்கும். அல்லே சொல்லுங்க அப்பா.
சில வசனமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எங்க பாசுமார்க சொல்லிட்டா அபிஷேகம் அந்நேரமே இறங்கும். தோத்தரம் இந்த பரிசுத்தம், பிரதிஷ்டை, அபிஷேகம் இதெல்லாம் பெந்தகோஸ்தே மார்க்கத்துக்குன்னே உள்ள வார்த்தை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரதிஷ்டையின் வாழ்க்கை, ஆமென், வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், புது சிருஷ்டி, இந்த வார்த்தையெல்லாம் எங்களை ரொம்ப பரவசப்படுத்தும். அப்படித்தான்டா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். நாம் அப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நம்ம வாழ்றதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைப்போம். இருக்கீங்களா? இப்பெல்லாம் கர்த்தருக்கு ஒரு கார் கொடுப்பாருன்னா அபிஷேகம் வருது. பப்பர 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 அல்லையே சொல்லுங்க. அப்பா கர்த்தர் உன்னை இப்போ பாபா அவன் 2 மடங்கு 4 மடங்கு 7 மடங்கு தூக்கி தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பார் அப்படின்னா ஒரு பரவசம் வருது. ஆனா பரிசுத்தம்னா பரவசமே இருக்க மாட்டேங்குது. ஏன்? அந்த வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல சிஸ்டர். பீலையாமாலையும் ஒன்றும் பண்ண முடியல, பாலாக்காலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்? மொத்தம் அவங்கள பார்க்குறாங்க 2 பேருமே. தோத்துறான் 4 கண்ணை வச்சு தோத்துறான். பார்த்த உடனே ஒருத்தன் சொல்றான் பாலாக்கிட்ட, இவங்களையா நீ காலி பண்ணணும்னு நினைக்க? இவங்க பரிசுத்த ஜனமப்பா. அல்லையா சொல்லுங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர் இவர்கள் நடுவில் உலாவுகிறார் அப்பா. இவர்கள் பரிசுத்த பாளையம் அப்பா, பரிசுத்தரோட பிள்ளைகள் அப்பா. அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல இவர்களும் அவருக்கேற்ற பரிசுத்தர்கள் அப்பா. ஆமென். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்பா. பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தமா வாழ்கிற ஜனம் அப்பா. அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே கர்த்தர் இவர்களை அழைத்திருக்கிறார் அப்பா. இவர்கள் பரிசுத்தம் உள்ள சபை, பரிசுத்தம் உள்ள ஜனம். இவர்களை நீ மேற்கொள்ள முடியாதே. பாலாக்கு கம்முன்னு கடை அல்லையா சொல்லுங்க. அப்போ உன் பிளானை மாற்று. இருக்கிறீங்களா? இன்னைக்கு உலகத்தார் பார்வைக்கு, மனுஷன் பார்வைக்கு, மற்றவங்க பார்வைக்கு நாம பரிசுத்தமா இருக்கிறோமா? ஒன்றும் வேணாம். நம்ம பார்வைக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? பரிசுத்தமா அது ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமா? கிலோ எவ்வளவு அல்ல சொல்லுங்க. அந்த அளவுக்கு பெந்தகோஸ்தே மார்க்கம் வித்தியாசமாக டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. எங்கே போய் முடியும்னு தெரியல. போக விட மாட்டோம். ஆவியானவர் விட மாட்டாரு. அல்ல சொல்லுங்க. அவரை உண்மையா சுமக்கிற ஊழியக்காரர்களும் விட மாட்டாங்க. சபை பரிசுத்தத்துக்கு திருமணம், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு, அதுதான் ஒரிஜினல் கிறிஸ்டியன் லைஃப். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். என்ன கிறிஸ்தவன் நீ? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறோம்ல. எல்லாம் புதிதான வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாட்டு பாடிடலாம் சார். பாட்டு யார் வேணாலும் பாடுவாங்க. ஆமேனா? ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட கூட ஒரு முறை நம்ம பெர்க்மன்ஸ் அப்பாவை காதில் போட்டு கேட்டு பாடியா அப்படின்னா நம்மளவுல அழகாக பாடிவிடுவான். தோத்திரம் சூப்பராக ராகத்தோடு அழகாக பாட ஒரு முறை 2 முறை கேட்டால் போதும் பாட்டு வந்துடும். பாட்டு யார் வேணாலும் பாடலாம். கையே அதை தட்டுறதுக்கு என்ன? அதை பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணுமா கை தட்டுறதுக்கு? என்ன பேச்ச காணா? முக்காடு யார் வேணாலும் போடுவாங்க. முக்காடு போடுறதுக்கு ஏதாவது தனி சிறப்பு பயிற்சி இருக்கா? சொல்லுங்கக்கா. சேர்ல உட்காந்துருக்கிறதுக்கு சர்ச்சில் வந்து நானும் விசுவாசி. அதுலேயும் கடப்பாறை முழுங்கின மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. சேரில் உட்கார்றது பெரிய விஷயமா? பிரசங்கத்தை கேட்கறது என்ன பெரிய விஷயமா? தோத்துறான். இங்கே உட்காந்துருக்கிறவங்க தான். கேட்குறோங்கிறது யாருக்கு தெரியும்? நாங்கள் நினச்சிக்கிறோம். நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறீங்க நினச்சிக்கிட்டு நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். நீங்கள் ஒருவேளை கதவை மூடிட்டு வந்தோமா? பூனை வெளியில் இருக்கா உள்ள இருக்கா?
அந்த 3 மீன் முழுசா தேருமா தேராதா? பூனையை விட மோசமான ஆளு புருஷனாச்சே, தோத்துறான். அவன் நம்ம கூட்டம் முடிஞ்சு போறதுக்குள்ள அந்த ஆளு வந்துட்டா 3 அவுட் ஆயிருமே, தோத்துறான். இந்த ஆளு பிரசங்கத்தை எப்ப முடிப்பாரு? அந்த 3 மீனை முழுசா திங்கணுமே, 1 பிரசனை கொடுத்துட்டு 2வது நம்ம தின்றணுமே, தோத்துறான். அப்படிங்கிற சிந்தனையோட உட்காந்து நான் ஆமேன்னு சொல்லும்போது ஆமேன். நீங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஆமேன்னு சொல்லும்போது ஆமேன் பாங்க, தோத்துறான். திரும்ப தூக்கம் கண்டினியூ ஆகும். அல்லையா சொல்லும்போது அல்ல இல்லையா, அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி இப்போ வந்துட்டு ஈஸியா. என்ன பேச காண ஏங்க, இதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம். ஆனா பரிசுத்தம், தட்ஸ் த ஒரிஜினாலிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். பென்டிகாஸ்டலிசம், பெந்தெகோஸ்தே மார்க்கத்தினுடைய ஒரிஜினாலிட்டி, கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரிஜினாலிட்டி பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்தா பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அந்த ஆயுதம், அந்த பாவம் என்கிற ஆயுதம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். சாத்தான் பாவத்தில் வீழ்த்தத்தான் நம்மளுக்கு தோத்துற முயற்சி பண்றான், நம்மளை பரிசுத்தமா இருக்க விட மாட்டான். ஏதோ ஒரு சுபாவத்தில் நம்மளை வீழ்த்திடணும், பாவத்தில் வீழ்த்திடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு பாடத்தில் எக்ஸாம் பரீட்சை, அந்த பரீட்சையில் பாஸ் ஆகிற வரைக்கும் அந்த பாடத்துக்கான பரீட்சை இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பாஸ் ஆயிட்டோம்னா அப்புறம் அந்த பாட புத்தகத்தை அப்படி ஓரமாக வச்சிடலாம். அல்லையே சொல்லுங்க. அப்போ அதே மாதிரி தான் பொய்யுங்கிற பரீட்சையில் பாஸ் ஆகிற வரைக்கும் அந்த பொய்யுக்கான பரீட்சை இருந்து கொண்டே இருக்கும். பொறாமைங்கிற சுபாவத்தை ஜெயிக்கிற வரைக்கும் அதற்கான பரீட்சை இருந்து கொண்டே இருக்கும். இச்சை, காதல், எதிர் வீட்டு ஜன்னல், தோத்துறான் அப்படிங்கிற அதுல ஜெயிக்கிற வரைக்கும் அந்த எதிர் வீட்டு ஜன்னல் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான பரீட்சை இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயாவா. அந்த ஆயுதத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பான் தோத்தரா. ஒன்று விட்டா இன்னொன்று அனுப்பிக்கிட்டே இருப்பான். அதை நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால் சத்துரு எய்கிற எந்த ஆயுதத்தையும் நம்மால் ஜெயிக்க மேற்கொள்ள முடியும். திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? யோசேப்பு வாழ்க்கைக்கு வருவோமே, பெரிய தரிசனத்தை சுமக்கிறவன். நேற்று கூட அவரை தியானிச்சோம். பெரிய தேவ திட்டத்தை சுமக்கிறவன். அவனை குறித்து ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய நோக்கம் இருக்கு. ஆமா, இப்போ போத்திபார் வீட்டில் அவன் இருக்கிறான், தோத்துறான். கவனிக்கணும். அந்த போத்திபார் மனைவி 7ஆம் வசனத்தில் சொல்லுது, 39:7 யோசேப்பின் மேல் கண் போட்டு. அல்ல சொல்லுங்க. அப்போ என்ன போட்டு? கண் போட்டு. அது என்ன கண் போட்டு? தோத்துறான். அந்த வீட்டில் வேற ஆம்பளையாலே இல்லையா? இவன் பாவம் எபிரேயன், அடிமை வேலை செய்யறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். எகிப்தியருடைய பார்வையில் எபிரேயர்கள் அருவருப்பானவர்கள். அப்படி இருக்கும்போது அவ ஒரு பெரிய எஜமாட்டி, இவன் மேல ஒரு கண்ணு. நல்லா கவனிக்கணும். அழைப்புள்ளவன் மேல, அபிஷேகம் உள்ளவன் மேல, ஆராதிக்கிறவன் மேல, ஆண்டவருக்காக வாழணும்னு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறவன் மேல, பெந்தெகோஸ்தே மார்க்கத்தின் மேல, பரிசுத்த சந்ததி மேல, பிசாசுக்கு, பேய்க்கு, சத்துருவுக்கு, எதிரிக்கு எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கும். கண் போடுறா கிளவி. இல்லையா சொல்லுங்க. போத்திபார் மனைவி. ஆமேனா? அதுலயும் 10ஆம் வசனம் சொல்லுது, நித்தம் நித்தம், தினம் தினம் அந்த பரீட்சை, அந்த டார்ச்சர், அந்த உபத்திரவம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவனை பாவத்தில் வீழ்த்தணும், அவனை மேற்கொள்ளணும். அதான் அந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை யூஸ் பண்றான் பிசாஸ்.
அதுவும் டெய்லி டெய்லி அனுப்புறான், நித்தம் நித்தம். 12வது வசனம் வரும்போது அந்த அம்மா, அந்த போத்திபார் மனைவி, அவன் வஸ்திரத்தையே பிடிச்சிட்டா. சோஸ்திரா, வஸ்திரத்தையே பிடிச்சிட்டா. உடனே நம்மாளு, கர்த்தரே கொடுத்த வாய்ப்பாக இருக்குமோ, தேவன் தந்த ஆஃபராக இருக்குமோ, நமக்கு எவன் அந்த ஊர்ல பொண்ணு கொடுப்பான்? தோத்துறான். வாலண்டியரா ஒரு பொண்ணு தோத்துற நம்ம வாழ்க்கைக்குள்ள வருதே, ஏற்றுக்கொள்ளுவோம் இயேசு நாமத்தினால. அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 1:12 யோவான். அவரைத்தான் ஏத்துக்கிறணும், அவன் தான் தேவ பிள்ளை. அடுத்தவனையும் அடுத்தவளையும் அதையும் எதிர் வீட்டு ஜன்னலையும் பாவத்துக்கு நம்மளை இழுக்கிற பேயையும் ஏத்துக்கிறவே தேவனுடைய பிள்ளை இல்லை, அது பேய் பிள்ளை. அல்லேலூயாவா? பிடிச்சாலா வஸ்திரத்தை நம்மளு வச்சுக்கோ. என்னத்த? வஸ்திரத்தை தான். நானு பிச்சுக்கோ. ஏரியாவில் இருக்க மாட்டேன். அல்லே சொல்லுங்க. அப்போ அந்த வஸ்திரத்தை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்தை விட்டே எஸ்கேப் ஆகி ஓடிட்டானா. இன்னைக்கும் பரலோகம் இப்படிப்பட்ட யோசேப்புகளை தேடிக்கிட்டே இருக்கு. இடையில ஒரு வசனம் வருது, தேடியும் காணாது இருப்பாய். அப்படியா? இல்ல இல்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அல்ல சொல்லுங்க. அப்பா சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேனா? ஆயுதம்னு உடனே நம்ம வேற என்னமோ நினைச்சிடக்கூடாது. முதல் ஆயுதம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிரான ஆயுதம். அது என்ன செய்யாது? வாய்க்காது. நீ யோசேப்பாக இருந்தால். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதுன்னு சொன்னேன். யார் தேவனுடைய பிள்ளைகள்? 2 வசனம், ஒரு வசனத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். யோவான் 1:12. அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடு. அப்ப தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள். தேவகுமாரனை, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ரோமரா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமெனா? தோத்திரம். ரோமர் 8:14. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்ப எப்படி சொல்லலாமா? தேவகுமாரனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தேவ பிள்ளைகள், தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவகுமாரனை விசுவாசித்து அவரை உங்கள் இரட்சகராய் உங்கள் வாழ்வில் இருதயத்தில் சுமக்கிறவர்களாக இருந்தால் you are the original children of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இரண்டாவது, அவர் தந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். அவரை நாம நடத்துறது இல்லை, அவர் நம்மளை நடத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய நல்ல ஆவி தோத்திரம் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயாவா? அப்ப ஆவியானவரால நடத்தப்படுறவன் பாவத்தை ஜெயிப்பான். அவனை பாவம் மேற்கொள்ளாது. பாவத்திற்கான எந்த ஆயுதமும் அவனை மேற்கொள்ளாது. என்ன பேச மாட்டிய? இச்சை அவனை மேற்கொள்ளாது, பொருளாசை அவனை மேற்கொள்ளாது, பண ஆசை அவனை மேற்கொள்ளாது, பெண் ஆசை அவனை மேற்கொள்ளாது, மாம்சீகத்தின் எந்த இச்சைகளும் அவனை மேற்கொள்ளாது. அவன் பரிசுத்தத்தை பாதுகாக்கிற ஆவியானவர் அவனை வழி நடத்துவார். அல்லேலூயாவா? இன்னைக்கும் தேசம் சபையை பார்க்குது. உலகத்துக்குள்ளதான், உலகத்தின் நடுவில் தான் சபை இருக்கு. தோத்துறான். ஆமேனா? சபை உலகத்துக்குள்ள இருக்கலாம், ஆனா சபைக்குள்ள உலகம் இருக்கக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எப்போ எப்போ சபை
பரிசுத்தமா பிலேயாமின் பார்வைக்கும் பாலாக்கின் பார்வைக்கும் பரிசுத்தமாய் தென்பட்டதோ அதுபோல சமுதாயத்துக்கு எப்போ சபை பரிசுத்தமாய் தென்படுகிறதோ அப்ப பிலேயாமின் ஆயுதமும் பாலாக்கின் ஆயுதமும் வாய்க்காதே. அல்லேலூயாவா. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். பரிசுத்த வாழ்க்கையை விரும்புவோம். மத்திய ஆகாயத்தில் அப்பா சீக்கிரம் வர போறாரு. கரை துறையற்ற மணவாட்டிய, பரிசுத்த நடக்கையோடு இருக்கிற மணவாட்டியத்தான் அவர் தம்மோடு எடுத்துக்கொண்டு போக போறாரு. அல்லேலூயாவா. அதிசீக்கிரம் அவருடைய வருகை. இந்த இரவு அவர் வருகை இருந்தால் அவரோடு ஏறி போவோம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? பாவம் இன்னைக்கு நம்மளை பிடிச்சிருக்க. பொறாமை, பொய், கசப்பு, விரோதம், எரிச்சல், தோத்திரம், இச்ச, மோகம், பணாசை, பொருளாசை, பெருமை. ஐயோ ராஜா, இதுக்கு உதாரணங்களை தேடி உலகத்துக்குள்ள போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சபைக்குள்ள போனாலே அத்தனைக்கு உதாரணம், சிறந்த உதாரணங்கள் உட்கார்ந்துருக்கும். நான் சொல்றது புரியுதா? பொருளாசைக்கு அந்த அக்கா தோத்திரம், பணாசைக்கு இந்த அண்ணன் தோத்திரம், பெருமைக்கு ஐயோ 4 பேர் தோத்திரம், இச்சைக்கு ஐயோ 7 பேர் அப்படின்னு அள்ளி அள்ளி கூடையில கொத்து கொத்தா போடலாம். அம்புட்டு உதாரணம் சர்ச்சுக்குள்ளே கிடக்கு. இதுக்கிடையில எழுப்புதல் 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 எங்கடு கூடி வரும் எழுப்புதல். நாமளே இன்னும் பரிசுத்தமாகல. நமக்குள்ளே இன்னைக்கு பாவம் தலைவெறிச்சாடுது. அல்லேலூயாவா. இங்கே கிராமங்களில் சொல்லுவாங்க, மேய்க்கிறது எருமை, இதில் வேற பெருமை. எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க. அல்ல சொல்லுங்க. நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டதே மிகப்பெரிய பாக்கியம். ஊர் புறக்கணிச்சிச்சு, உலகம் புறக்கணிச்சிச்சு, மனுஷன் புறக்கணிச்சான். நாமளே பல சமயம் நம்ம ரட்சிப்பை நினைச்சா எப்படிரா அப்படித்தான் தோணுது. நம்மளெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, நம்மளெல்லாம் ஆண்டவர் ரட்சிச்சிருக்கிறாரு. கிருபை. சத்தத்தையா காணா? இதுல என்ன பெருமை இல்லை? கேட்க நான் சீனியரு, நான் சூப்பர் சீனியரு, நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாலேயே ரட்சிக்கப்பட்டேன், நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவ குடும்பம், அப்படியாக்கு இப்படியாக்கும், உங்களோட எனக்கு அதிக பாட்டு தெரியும், எனக்கு அம்புட்டு தாளந்து இருக்கு, நான் அப்படியே பாட ஆரம்பிச்சேன்னா சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஓடிடுவாங்க. எனக்கு அந்த கிருபையாக அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பி அந்நியவாச பேசி சுத்துனா 10 பேரை கீழே தள்ளிட்டு தான் நான் வருவேன். அப்படியாக்கு இப்படியாக்குன்னு என்ன பெருமை? இதெல்லாம் பாவம். அல்லையா சொல்லுங்க. அப்போ சபைக்குள் ஒரு மெய்யான பரிசுத்தம் வரட்டும். கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். ஆமென். கர்த்தருடைய பர்வதத்தில் அவன்தான் ஏறி செல்லுவான். பரிசுத்தமான ஜனமாய் சபை மாறட்டும். ஒன்றும் வாய்க்காது, எதிராக எதுவும் வாய்க்காது. 2வது வகை எப்படி பார்த்தாங்களாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலுகி பெருகுகிற ஜனமாக. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமா யோசேப்பு இருந்ததுனால, பரிசுத்தத்தை யோசேப்பு விரும்பினதுனால போத்திபார் மனைவி மூலமா வந்த ஆயுதம் வாய்க்காதே போனது. இப்ப அவன் சொல்றான் பாருங்க, அந்த 23வது அதிகாரம் 9ஆம் வசனம், அதாவது ஏற்கனவே படிச்சிட்டோமோ, 10வது வசனத்துக்கு வருவோம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கால் பங்கை எண்ணுகிறவன் யார்? அல்லையே சொல்லுங்க. அப்போ பாலாக்க இவங்களை என்ன நினைச்சுக்கிட்டு நீ? தோத்துறான். சிறுபான்மை நான் சொல்ற, சின்ன கூட்டம் நான் சொல்ற, அப்படியே அமைக்கிடலாம், அப்படியே நசிக்கிடலாம்னு. எப்பா இவங்க பலுகி பெருகுகிற கூட்டம் அப்பா. ஆமென் தான் சொல்ல மாட்டாங்கப்பா. மற்றபடி இவங்க ரொம்ப நல்லவங்க. போய் ரொம்ப சிரமப்படிய ஒலிய என் நண்பருக்காக நான் அதிகமாக ஜெபிக்கணும். ஆமாம், இன்னும் வாரம் வாரம் பாடுபடுவார் ஒலியா. ஒருவேளை அவர்கிட்ட கேட்டால் அவர் எடுத்துமா சொல்லுவார், விடுங்க விடுங்க எனக்கு பழகிடுச்சு பாரு. எதுவுமே பழகிட்டா அப்புறம் பிரச்சனையா தெரியாது. நான் பழக மாட்டேன்ல. அல்ல சொல்லுங்க அப்பா. வாய்ப்பில்லை இல்லை. ஆமேண்ணா. இங்கே நான் அந்த மாதிரி பழகிட்டு அடுத்த ஊரில் எப்படி நிற்க? தோத்துறான். கிளப்புவோம். ஆமேன் சத்தமா.
முறைக்காதீங்க. தோத்துரும். அந்த அளவுக்கு நல்லா இல்லை முகம். அல்ல இல்லையா சொல்லுங்க. சும்மா ஏப்பா பாரு உருன்னே இருக்கிறது. என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து, உங்கள் பைபிளில் வேற மாதிரி இருக்கோ, மகிழ பண்ணுவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண, உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அது மட்டும் வர மாட்டேங்குவாரு. சந்தோஷம். அல்லே சொல்லுங்க. அப்போ முக மலர்ச்சி. அல்லையா சொல்லுங்க. மன மகிழ்ச்சி. இதெல்லாம் ஔஷதம். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க. ரெண்டாவது பார்க்கறான், அவங்க குறுகிய கூட்டம் இல்ல, அவங்க சின்ன கூட்டம் இல்ல. தோத்துறான். அவங்க பலுகி பெருகுகிற கூட்டம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? அதனுடைய கால் பங்கை எண்ணுகிறவன் யார்? அவங்க பலுகி பெருகுகிற கூட்டம் யார்? ஆமென் சொல்லுங்க. அப்போ சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அதுதான் சபை. அதுதான் சபை. ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்து ஏதேன்ல வச்சிட்டு 1:28 அவர்களை ஆசீர்வதித்து சொல்றார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஜலப்பிரளயத்துக்கு பின்னால ஒரு குடும்பம் மட்டும் தப்பிச்சிச்சு, நோவா குடும்பம். அந்த குடும்பத்தை 9:1 யாதியாமத்தில் ஆசீர்வதிச்சு அந்த குடும்பத்தை பார்த்து சொல்றார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயாவா. 120 பேர் இருக்கிறாங்க. இப்ப அவங்களை விட்டுட்டு இயேசு பரலோகத்துக்கு ஏறி போக போறார். மற்ற 28:19-20 அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட. ஏன்னா என் ஜனம் குறுகிய கூட்டம் இல்ல, என் ஜனம் பெருகணும். என் ஜனம் சின்ன கூட்டம் இல்ல, பெருகணும். சிறுபான்மை தேவனுடைய கான்செப்ட்லே கிடையாது, தேவனுடைய மைண்ட்லே கிடையாது. சபைனா வளரணும், சபைனா பெருகணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயாவா. தோத்துறோம். இன்னைக்கு நம்ம சிறுபான்மைன்னு சொல்றதுல சந்தோஷப்படுறோம். ஏன் கேக்க அதில் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து இது கிடைக்கும், சலுகை கிடைக்கும், தோத்துற ஜாப் கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நம்ம எதிர்பார்ப்பு. பரலோக ராஜ்யம் எனக்கு அதை செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எங்க? செத்து போச்சா? செத்து போச்சா? தேவன் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை விட பெரியவர் இல்லையா? அவர் எல்லாவற்றிலும் மேன்மையானவர் இல்லையா? அவர் நம்மளை உயர்த்த மாட்டாரா? அவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர் சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்றோம்னா நம்ம இன்னும் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். ஏசாயா இன்னைக்கு சொன்னாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான்னு. ஏசுநாதர் என்னைக்கு சொன்னாரு, நீங்க உலகம் எங்கிலும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஞானசானம் கொடுங்கன்னு. அப்போ நம்ம தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, பல ஆயிரங்களா லட்சங்களா ஏற்கனவே பெருகி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் பார்வையில சபைங்கிறது பெருகுகிற கூட்டம், பலுகி பெருகுகிற கூட்டம். ஆமேனா? நீங்களும் நானும் பலுகுவதிலும் பெருகுவதிலும் தொடர்ந்து நாம் கவனம் செலுத்தினால் சாத்தான் கத்தருக்கு தோத்துறோம். ஆமேன் அல்லேலூயா. சப்பமண்டேன் ஆமேன் சொல்லுங்க. அவனுக்கு நான் வச்சிருக்கிற செல்ல பேரு சப்பமண்டே, இன்னொரு பேரு பொக்கவாய். சப்பமண்டையன் பொக்கவாய். அவன் தலைய கல்வாரி சிலுவையில் ராஜா நசுக்கிட்டார், நொய்யின்னு இருக்க அவன் மண்டை, அதனால சப்பமண்டே. ஆமேனா? என்னன்னா பொக்கவாய், எவனை விழுங்கலாமோ வென்று. ஒத்த பல்லு கிடையாது போல தெரியுது, அதனால விழுங்குறதுக்கு தான் ட்ரை பண்றான். ஆண்டவர் அவன் பல்லெல்லாம் தட்டி விட்டார். இது நான் வச்ச செல்ல பேர் சோத்திரம், பொக்கவாயே சப்பமண்டேன். இந்த மாதிரி அவனை பார்த்தீங்கன்னா ஏரியா பக்கமே வரமாட்டான். இவன் பக்கத்தில் போனால் புதுசு புதுசாக பேர் பார்ப்பான் போல. நல்ல இல்லையா சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. பல்லுகவும் பெருகவும். இப்ப பாருங்க தோத்திரம், எகிப்து தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போனாங்க.
யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர் போனாங்களாம். தோத்திரம். ஆமெனா? யோசேப்பை அறியாத ஒரு ராஜா இஸ்ரவேலில் எகிப்திலே தோன்றினான். 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவன் என்ன பண்றான், இஸ்ரவேல் மக்கள் வளர்றதையும் பெருகுகிறதையும் பார்த்துட்டு இவங்களை வளர விடக்கூடாது, இவங்களை அழிச்சிடணும். தோத்துறான் இவங்களை. தோத்துறான். ஆமா, அடிமைப்படுத்தி வேலைகளை அதிகமாக கொடுத்து இவங்க குடும்பத்தில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்னு. தோத்துறோம் இவங்களுடைய பெருக்கத்தை தடை பண்ணணும்னு என்னென்னமோ பிளான் பண்றான். ஆனா 12ஆம் வசனம் சொல்லுது, 1:12, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாம பெருக 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 ஆத்துமாக்கள்ல எண்ணிக்கையில மட்டும் இல்ல, அபிஷேகத்துல ஒரு பெருக்கம், ஜபத்துல ஒரு பெருக்கம், ஆராதனையில ஒரு பெருக்கம், ஜப வாழ்வில் ஒரு பெருக்கம், வேதத்தை படிக்கிறதுல ஒரு பெருக்கம், ஆமென் சொல்றதுல ஒரு பெருக்கம், ஏசுரத்துவம் ஜெயம் அல்லேலியா சொல்றதுல ஒரு பெருக்கம், உற்சாகமா இருக்கிறதுல ஒரு பெருக்கம், பெருக்கம், எக்ஸ்டென்ஷன் இன் எவ்ரிதிங். உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அதுதான் சபைக்கான வாக்குத்தத்தம். செபத்தில் பெருகுனாவில் சபை இடத்துல பெருகும், எண்ணிக்கையில பெருகும். நம்ம உபவாசத்தை பெருக்குனாவில், நம்ம விசுவாசத்தை பெருக்குனாவில், வேத தியானத்தை பெருக்குனாவில், தேவ உறவை நம்ம பெருக்குனாவில், இதை பெருக்க 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 சபை பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும். ஆத்துமாக்கள் பெருகிட்டா தோத்துறான். எதிரியின் ஆயுதம் வாய்க்காதே. இந்த பீர்பால் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என் பிரசங்கத்தில் பொதுவாக கதை வராது, இன்னைக்கு ஒன்று வருது, சொல்லிடுவோமே வந்தா. அக்பருடைய அரண்மனையில் இருந்தவர் தான் பீர்பால் சொல்லுவாங்க. ஒரு முறை அக்பர் என்ன பண்ணாராம், தோத்துறான். ஆமாம், கீழே மண்ணில் ஒரு கோடு போட்டு தோத்துறான். அங்கேருந்தவர்கள்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த கோட்டை யாரும் அழிக்கப்படாது, யாரும் கை வைக்கப்படாது, ஆனால் இந்த கோட்டை சின்னதாக்கணும்னாராம். இந்த கோட்டை சின்னதாக்கணும் அப்படின்னாராம். எல்லாம் மண்டையை பிச்சுக்கிறாங்க. அதை அழிச்சாவில் சின்னதாக்கலாம், தோத்துறோம். அதில் கை வச்சாவில் அதை சிறுசாக்கலாம். கையும் வைக்கப்படாதுன்றாரு, அழிக்கவும் கூடாது சொல்கிறாரு. எப்படி இதை சிறுசாக்கலான்னு எல்லாம் மண்டையை பிச்சுட்டு இருக்கும்போது பீர்பால் கம்மிங்க தோத்தர். இங்கே என்ன பிரச்சனை, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளவு தானே அப்படின்னு பக்கத்தில் போய் அந்த கோட்டுக்கு பக்கத்தில் அதை விட நீளமாக அதை விட பெருசாக ஒரு கோடு போட்டாராம். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். பெருசாக ஒரு கோடு போட்டு சொன்னாராம், மன்னரே, ராஜாவே, இப்போ என் கோடு பெருசு, உங்கள் கோடு சிறுசுன்னாரா. ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே கிடையாதா? ஒரு ராமனுக்கு இடம் கிடையாது, ஒரு அல்லியாவுக்கு இடம் கிடையாது. ஏதாவது புரிஞ்சதா? புரியல. ஏங்க அந்த கோட்டை அவர் தொடலை, அந்த கோட்டை அவர் அழிக்கல, அவர் கவனம் அந்த கோட்டில் செலுத்தல. தன்னுடைய கோட்டை அதை விட பெருசா போட்டாராம், நீளமா. இப்ப சொல்றாரு, இந்த கோட்டை விட உங்க கோடு சின்னதாயிடுச்சுல. ஆமா, அது விஞ்ஞானிகளுக்கு தான் புரியும். அல்ல சொல்லுங்க அப்பா, பீர்பால் மாதிரி ஆளுகளுக்கு தான் புரியும். ஆமேனா? இப்ப சபை என்ன செய்யணுமா? தோத்திரம் அல்லேலூயா. எதிரிகள் என்ன பிரச்சனை பண்றான், அந்த பிரச்சனை வருது, வியாதி வருது, தரித்திரம் வருது, பல கோணத்துல பிசாசு என்ன பாடா படுத்துறான், ஜோதிக்கிறான், பலவீனப்படுத்துறான் அப்படின்னு பிசாசையே அவன் பிரச்சனையே பலவீனத்தையே பெருசுபடுத்தாம நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் தேவனோடு இருக்கிற உறவையும் நம்ம பெருக்க 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 அதிகரிக்க 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 அதற்கு முன்னால வந்து நிக்கிற பிசாசு அந்தகாரத்தின் வல்லமை ஆட்டோமேட்டிக்கா சிரித்து போயிடுவான், தோற்று போயிடுவான். அவன் ஆயுதம் வாய்க்காதே. பார்வோன் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கிறணும்னு நினைச்சான், அவன் ஆயுதம் வாய்க்கல. அதுக்கு பதிலா இஸ்ரவேல் மக்கள் இன்னும் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தின் பார்வையில் நாம எப்படி இருக்கிறோம்? ஜபத்தில், உபவாசத்தில், தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல, உள்ளான மனுஷன்ல, ஆவிக்குரிய விஷயங்கள்ல வளர்ந்து பெருகுகிறவர்களாய் இருக்கிறோமா? இருக்கிறோமா? 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசின்னு சொல்றோம். ஜபத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கா? அபிஷேகத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கா? அந்நிய பாஷையில் ஒரு வளர்ச்சி இருக்கா? இல்லையே, இல்லையே.
அன்னைக்கு 20 நிமிஷம் ஜெபிச்சோம்னா இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க வேணாமா? 1 மணி நேரம் ஜெபிச்சாலு 1.5 மணி நேரம் ஜெபிக்க வேணாமா? ஜெபத்தில் ஒரு வளர்ச்சி வேண்டாமா? ஆமேனா? அல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆமா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்க? வாஞ்சியா இருங்க. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். 1 பேதுரு 2:3 தோத்திரம், இல்லை 1 பேதுரு 3:2. எனக்கு அது ஒன்று மட்டும் கன்ஃபியூஷனாக இருக்குது. சோத்திரம் 1 பேதுரு 2:3 நினைக்கிறேன், அப்படி தானே? 2:3. அல்ல இல்லையா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ வளரணும், சபை பெருகணும், சபை பலத்து பெருகணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி மனிதர்கள் தோத்திரம் சபையை பார்க்கணும். அல்ல சொல்லுங்க. பாலாக்கும் பிலேயாமும் சபையை அப்படி பார்த்தார்கள். அவர்களுடைய ஆயுதம் வாய்க்காமல். 3வது விஷயத்துக்கு வந்துருவோமா? தோத்திரம் 3வது அவர்கள் சபையை எப்படி பார்த்தார்கள்னு சொன்னேன். பராக்கிரமம் உள்ள ஜனமாக. தோத்திரம் 23வது அதிகாரத்தில் 14வது வசனம். ஆமா, தோத்திரம். அவர்கள் பிஸ்காவின் கொடுமுடிக்கு போனாங்களாம். அங்கிருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு 21 படிக்கிறேனே. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லே சொல்லுங்க. பாலாக்கு பார்வையில், பீலையாமின் பார்வையில் சபை அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சதா? காண்டாமிருகத்துக்கொத்த பலன். நம்மளுக்கு ஆமேன் சொல்லவே பலன் இல்லை, அல்லேலியா சொல்ல பலன் இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு பலன் இல்லை, 1 மணி நேரம் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறதுக்கு பலன் இல்லை, 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்கறதுக்கு பலன் இல்லை. ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்தாருன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு பலன் இருக்கு. சிலர் சர்ச்சில் அப்படித்தான். பாட்டா பாடுங்க பாடுங்க, தோ அவங்க பாடுவாங்க, கையை துவக தட்டுவாங்க, காணிக்க தோ அவங்க போடுவாங்க, தசவாக ஒரு 4 பேர் இருக்காங்க அவங்க கொடுப்பாங்க, ஊழியா அதுக்கு 7 பேர் இருக்காங்க அவங்க செய்வாங்க. நீங்க என்னத்துக்கு சர்ச்சுக்கு வர்றீங்க அது எனக்கே தெரியல. ஆசீர்வாதமா போடுங்க தோத்திரம் அப்படின்னு அதுக்கு மட்டும் கையை நீட்டுறவங்க நிறைய பேர் சர்ச்சில். உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஹலோ, பலன் நமக்கு அம்புட்டு பலன் பார்த்தாலே தெரியுது நம்மளை எவ்வளவு பலனாக இருக்கிறோம். நான் சரீர பலனை சொல்லலை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோம், தேவ ஜனம் பராக்கிரமம் உள்ள ஜனம். பரிசுத்த ஆவியின் பலன் உங்க மேல இருந்துச்சுன்னா, பராக்கிரமம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களை எந்த வல்லமையும் மேற்கொள்ளாது. யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான அடுத்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஆனா நம்மால் என்ன பண்ணுது? காலையில கதவை திறந்து வாசல்ல பார்த்தா ஒரு எலும்பிச்சம்பழம். உடனே ஆடுறா போன பாஸ்டருக்கு. தோத்துறேன் 5 மணிக்கெல்லாம் ஃபோனு, பாஸ்டர். ஐயோ ஐயோ, இந்நேரம் போல் என்னடா இப்படி ஒரு ஃபோனுன்னு நாங்களும் திட்டு புட்டுன்னு என்னன்னு கேட்டா, எலும்புச்சம்பழம் பாஸ்டர். எலும்புச்சம்பழமா? என் வீட்டு வாசல்ல பாஸ்டர். அதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற? ஐயோ மஞ்சள் கலராக இருக்கு, அப்புறம் என்ன புழு கலர்லையா இருக்கும்? எலும்புச்சம்பழத்தை பற்றி காலையில் 5 மணிக்கு ஒரு வியாக்கியான பிரசங்கம் போன் போட்டு எங்களுக்கு என்னம்மா செய்யணும்ன்ற? அவதான் வச்சிருப்பா, அவதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடும். அந்த அளவுக்குலாம் விஞ்ஞானி. தோத்துறோம், அவதான் வச்சிருப்பா, என்னமோ செஞ்சு வச்சிருக்கா. நீ என்னத்துக்கு? நாங்கள் எலுமிச்சம்பழம் பார்த்ததே இல்லையா? உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற பழத்தை பார்க்கறதுக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் போட்டு நாங்கள் வரணுமா? பெட்ரோல் விற்கிற விலை உனக்கு தெரியுமா? 5 ரூபா பழத்தை 10 ரூபா பழத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் அங்கேருந்து பைக்கை போட்டுக்கிட்டு வரணும். இல்லைன்னா இதுக்கு மூக்கு எலுமிச்சம்பழம் மாதிரி வீங்கிடும். நம்ம கூப்பிட்டும் அவர் ஜெபம் பண்ண என்ன செய்யலை, வரல. ஆனால் சபையில்
பொழித்திட்ட வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படிலாம் நிரம்புறது, அந்நிய பாஷெல்லாம் பேசுறது, சிக்கு புக்கு சக்கு புக்குன்னு நிரம்பி பக்கத்தில் 2 பேரை தள்ளி விட்டுறது. இது அந்நிய பாஷையில் கத்தும், அது ஐயோ ஐயோன்னு கத்தும். தோத்துறோம். காலில் ஒரு புண்ணோட வந்திருக்கும், அபிஷேகத்தில் நிரம்பி அந்த புண்ணை நழுக்குன்னு ஒரு மிதி. தோத்துறோம். அது ஐயோ ஐயோங்க. இது அந்நிய பாஷையில் கத்துமா? சபை ஃபுல்லாக சத்தம்னால யார் என்ன சத்தம் போடுறான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா அந்த அம்மா அடுத்த வாரத்துலேருந்து சர்ச்சுக்கே வராது. அப்போ அபிஷேகம் ஒரு ஆத்துமாவை சபைக்க வரவிடாமல் பண்ணிருச்சா? அதுவா அர்த்தம்? புரியலையே. அன்னைக்கு அப்படி ஆவியில் நிரம்பணுமா, அந்நிய பாஷை அப்படி பேசணுமா, பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் அப்படி சாச்சு விட்டா, இப்போ எலும்பு சம்பளம்ன்ற அடிக்கிற வெயில்ல விற்கிற விலையில அந்த அக்கா எம்புட்டு நல்லவன் நம்ம வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்கா. அடுத்த வீட்டு வாசல்ல வச்சுட்டு போகாம அவளுக்கு ஒரு நன்றி சொல்லி தோத்திரம் சொல்லி அறுத்து போட்டு ஜூஸ குடிப்பியா? அந்த அக்கா வீட்டுக்கே போ வாலண்டியரா, அக்கா ஐ லவ் யூ அக்கா, ஒரு பழம் பத்த மாட்டேக்கா, கூட 2 வச்சுட்டு போக்கா, குடும்பமா ஜூஸ் போட்டுக்கிற அக்கா. நீ எந்த கோணத்தில் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நாங்கள் ஆவியின் பராக்கிரமும் பலமும் உள்ள ஜனம், அபிஷேகத்தின் பலமும் பராக்கிரமும் உள்ள ஜனம், எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயாவா, ஆமெனா. எப்தா நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 1 வசனம், பலத்த பராக்கிரமசாலி, அப்படிதான் அவனை பத்தி பைபிள் சொல்லுது. ஆனா அவன் குடும்பத்துக்கு அது என்ன செய்யல தெரியல, அவன் சகோதரர்களுக்கு தெரியல, இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியல, அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய பராக்கிரமம் இருக்கிறது அவங்க ஃபீல் பண்ணல. அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லுது. தோத்திரம். அவங்க அம்மா ஒரு பரஸ்திரிங்கிறதுனால அவனுடைய மற்ற சகோதரர்கள் எல்லாம் தோத்துறான், எங்க வீட்டில் தகப்பனுடைய சுதந்திரம் பங்கு உனக்கு கிடையாது அப்படின்னு எப்தாவை வீட்டை விட்டே விரட்டிட்டாங்களாம். பராக்கிரமசாலி தான் அவன், ஆனாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை வீட்டை விட்டே துரத்திட்டாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம என்ன பண்ணிருப்போம்? தோத்துறான். என்னையாடா துரத்துறிய, எங்க அப்பா சுதந்திரத்தில் எனக்கு பங்கு இல்லைன்னு தோத்துறான். மச்சான பார்க்குறேன்டா, மச்சான் வாங்க மச்சான். தோத்துறான். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டீயும் போண்டாவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சித்தப்பு வாங்க, உங்களுக்கு ஒரு பரோட்டாவும் டீயும். தோத்துறோம். அப்படி ஒரு 10 டிக்கெட், ஒரு 4 டிக்கெட்டையாவது கனெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி எனக்காக வந்து பேசுங்க. தோத்துறோம். அப்பா சுதந்திரத்தில் பங்கு இல்லைன்றான். தோத்துறோம். சகோதரர்கள் எல்லாம் நாட்டாம பஞ்சாயத்து வட்டம், உள்வட்டம், வெளிவட்டம் அப்படின்னு அந்த வட்டம் இந்த வட்டத்தெல்லாம் பார்த்து கிளப்பி கொண்டு போய் நிறுத்தி ஒரு பஞ்சாயத்தை கூட்டி அன்னைக்கு ஒரு பிரச்சனையை பண்ணாம விட மாட்டான். ஆனா எப்தா பாருங்க, ஒரு வட்டத்தையும் பார்க்கல, உள்வட்டத்தையும் பார்க்கல, வெளிவட்டம் பார்க்கல, மாவட்டமும் பார்க்கல, நாட்டாமையும் பார்க்கல, பஞ்சாயத்தையும் பார்க்கல, மச்சானையும் பார்க்கல, சித்தப்பனையும் பார்க்கல. 11 நியாயாதிபதிகள்ல மிஸ்பாவிலே தன் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்னான். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில் கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். தான் பிரச்சனை எல்லாம் கர்த்தர்ட்ட போய் சொல்றான். புரியுதா? அவற்றிருந்து வந்தா போதும் எனக்கு ஆசீர்வாதம், எனக்காக அவர் பேசினா போதும், எனக்காக அவர் வழக்காடுனா போதும், அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்னு கர்த்தருக்கு முன்னால போய் நின்னா. நடந்தது என்ன தெரியுமா? தோத்திரம். ஆண்டவர் ஒரு பெரிய சத்துருக்களின் கூட்டத்தை, அம்மோன் புத்திரருடைய கூட்டத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழுப்பி விடுறார். வீட்டில் படிச்சு பாரு. இஸ்ரவேல் மக்கள் மண்டே பிச்சுக்கிறான். ஐயோ எதிரிகள் வர்றாங்களே, இவங்களை எப்படி மேற்கொள்றது, இவங்களை எப்படி ஜெயிக்கிறது? அப்ப ஒருத்தன் சொல்றான், ஏண்டா டேஸ் தோத்துறான், எப்தா கூட இருந்தானடா, அவன் பராக்கிரமசாலிடா, அவன் மட்டும் இப்ப நம்ம கூட இருந்திருந்தான்னா இந்த சத்துருக்களை ஈஸியா நம்ம ஜெயிச்சிருக்கலாமே. அவன் பராக்கிரமத்தை நம்ம அறியாம போயிட்டோமே, புரியாம போயிட்டோமே, அவனை மிஸ் பண்ணிட்டோமே, என்ன செய்யலாம்? போய் அவன் காலில் விழுந்து ஆளை கூப்பிடுறதை விட வேற வழியே இல்லைன்னு, ஆமா தேசமே அவனை தேடி வந்து எப்தாவின் பாதத்தில் விழுந்து, நீதான் பராக்கிரமசாலி, உன் மேலதான் பராக்கிரமம் இருக்கு, உன்கிட்ட தான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், தேசத்தை ரட்சிக்க உன்னாலதான் முடியும், தயவு செஞ்சு நீ எங்களுக்கு இஸ்ரவேலுக்கு தலைவனாயிரு. அவன் எதிர்பார்த்தது தகப்பன் வீட்டு சுதந்திரம், அவனை தேடி வந்தது இஸ்ரவேலின் தலைவன் என்கிற சுதந்திரம். அல்லேலூயா.
பராக்கிரமத்துல நிரம்பி இருந்தா, பரிசுத்தாவியின் பலத்துல நிரம்பி இருந்தா, உன்னை புறக்கணித்தவர்கள் உன் பாதத்தில் வந்து விழவப்பார் கர்த்தர். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தேடி வரவப்பார் கர்த்தர். ஏன்னா நீ அபிஷேகம் என்கிற பலத்தினால், பராக்கிரமத்தினால் நிறைந்த ஜனம். எதிரிகளின் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். 4வது தோத்திரம் எப்படி பார்த்தார்களா? பயமற்ற ஜனமாக. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 24ஆம் வசனம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். யப்பா, அல்லேலூயா. வில்லியம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஸ்ரவேலை பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து, ஜனத்தை பார்த்து சொல்றான். இன்னைக்கு சபையை பார்த்து இப்படிலாம் சொல்லணும். தோத்திரம். யாப்போ, அவங்க சாதாரண ஆள் இல்லடா. தோத்திரம். துஷ்ட சிங்கம்டா அவங்க. அல்ல சொல்லுங்க. துஷ்ட சிங்கம் போல எழும்புவாகடா, பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பாகடா. பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கு மட்டும் அது படுத்துக் கொள்வதில்லை. அத்தனை தைரியமான பயமற்ற ஒரு ஜனக்கூட்டம் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. இருட்ட கண்டா பயம், கரப்பாம்பூச்சிய கண்டா பயம், கொசுவை கண்டா பயம். வீட்டுக்கார அம்மா தான் வரும். தோத்திரம். என்ன அது குளிச்சு முடிச்சுட்டு அந்த தலையை கொஞ்சம் முடிஞ்சிட்டு வரலாம். தோத்திரம். அது தலையை முடியாம அத்தானுங்கும் இவர் செத்தான். தோத்திரம். ஐயோ பேய்ரா. யோ ஓ மனைவிதாயா. அல்ல சொல்லுங்க. அப்போ மனைவியை கண்டா பயம், புருஷனை கண்டா பயம், மாமியால சொல்லவே வேணாம், பயமோ பயம். அல்ல சொல்லுங்க. ஆனா பாட்டு மட்டும் பயமில்லை பயமில்லையே. மியூசிக்கு ஜெயம் ஜெயம் தானே. ஓ ஐயோ ராஜா, புழுகாண்டி புழுகாண்டி. பாட்டை ஃபுல்லாக புழுவி தான் பாடுறது. எல்லாம் பொய். பயமில்லை பயமில்லைங்கிறது எல்லாத்துக்கும் பயம். காலில் விரல்ல அந்த பெருவரில் துணூண்டு தான் புண்ணு, கடுகு தண்டி தான் வந்திருக்கும். ஐயோ பெருவரல்ல வந்துட்டே, எனக்கு வேற சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. அது ஆறாது, கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் கிளவி. அது ஆறாது, அது ஏறும். ஆறாது ஏறும். அப்படியே மேலே ஏறி 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 பெருசாகி தோத்துறான். என்ன திருவனந்தபுரம் தான் தூக்கிட்டு போவாங்க. திரும்பி வரும்போது முழங்கால் வரைக்கும் எடுத்துருவாங்க. அப்புறமா ஆறாம அப்பல்ல தூக்கிட்டு போவாங்க. அங்கே இடுப்பு வரைக்கும் எடுக்கணும். பாக நான் செத்தே போயிடுவேன். வீட்டுக்கு வரும்போது ஆம்புலன்ஸில் தான் வருவேன். தோத்துறோம். ஆமே, என்ன ஒரு கற்பனை சக்தி பார்த்தீங்களா? வந்தது கடுகு தண்டி புண்ணு. தோத்துறோம். கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் வரைக்கும் போய் அடக்காராதனை வரைக்கும் போய் அதுக்கு பாட்டு பாட பாஸ்டரை புக் பண்ணிருங்கிற அளவுக்கு வந்துடுது. ஒரு பெட்டியை எப்போவே சொல்லிருங்கன்னு. எங்கள் சர்ச்சில் இப்படி சொல்கிற ஆளுகளை பார்த்து நான் சொல்லுவேன், நீ முடிவு பண்ணிட்ட அடக்க ஆராதனைக்கு எல்லையே சொல்லுங்க. அப்பா சேர்த்து வச்ச 2 லட்ச ரூபா பணத்தையும் கொண்டு போய் தோத்துறான் இருக்கிற ஆஸ்பத்திரியில் கொடுத்து கடைசியில் நீ சாகத்தான் போகிற. ஆம்புலன்ஸில் கூட மிச்ச பணத்தை நான் தான் கொடுத்து உன்னை இறக்கணும். தோத்துறான். இதுக்கடையில் தோத்துறான். பொம்பளை பிள்ளை வரை பெற்று வச்சிருக்கிறியே, அதுக்கு கல்யாணம் யார் பண்ணுவியப்பா? அதனால் அந்த 2 லட்சத்தை டாக்டர்கிட்ட கொடுக்க வேணாம். அந்த 2 லட்சத்தை கொடு, ஒரு பயலை பார்ப்போம், டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், கல்யாணத்தை நடத்துவோம். அப்போ நானே நான் ஜோம் பண்ணுறேன். இப்பே செத்து பேர் என்ன பேச்சக்கான அதான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டல. அல்ல சொல்லுங்க. அப்பா ஜோம் பண்ணி நான் நீ கொடுத்த 2 லட்ச ரூபா பணத்தில் ஒத்த பைசா நான் எடுக்க மாட்டேன். அடக்காரான செலவை நானே பார்த்துக்கிறேன். தயவுசெய்து நீ முதல்ல போயிரு, இல்லைன்னா குடும்பத்தையே கொண்டுடுவேன். அல்ல சொல்லுங்க. அப்பா ஏதாவது புரியுதா? பயம் என்ன பயம்? தோத்துற. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லையே சொல்லுங்க. அப்போ
எதிரிகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், வியாதிகள் வரட்டும், தேவைகள் வரட்டும், எது உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரட்டும், உங்களுக்குள்ள பயமில்லாத ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியினால நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கோலியாத் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பி வர்றார். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியரின் வார்த்தை நிமித்தம் மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். ஒரு கோலியாத்து வார்த்தைக்கு சவுல் பயந்துட்டான், இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்துட்டாங்க, ராணுவ வீரர்கள் பயந்துட்டான், படை தலைவன் பயந்துட்டான், எல்லாரும் பயப்படுறாங்க. அவன் சிங்களா ஒரு ஆளை கூப்பிடுறான் சண்டைக்கு, வா என் கூட சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சிங்கன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமைகள்னு சொல்றான். நான் தோத்துட்டா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமைகள்னு சொல்றான். சவுல் பார்க்குறான், ஆத்தாடி எம்மாம் பெருசாக இருக்கான், பக்கவாட்டில் விரிஞ்சிருக்கானே, தோத்துறோம், உருண்டையாக இருக்கானே உருளைக்கிழங்கு மாதிரி, தோத்துறோம், இவங்க கூட எப்படா சண்டை போடுறது, ஐயையோ சட்னி ஆயிடுவோம்டான்னு எல்லா பயலுக்கும் பயம். கேட்டா ராஜா, ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜா, இஸ்ரவேல் ஆர்மி, நான் இஸ்ரவேலின் சேனை. வெக்கமா இல்லை? நான் அவங்களை சொல்கிறேன், அல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு கோலியாத்து, அதுலேயும் தேவனையும் தேவனுடைய சேனையும் சேர்த்து நிந்திக்கிறான். வந்தான் ஒருத்தன், ஒரு டவுசர், அல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு சின்ன பையன், ஆமேனா? யார் அவன்? தாவீது. 32 வசனத்தில் சொல்றான், இந்த பெலிஸ்திய நிமித்தம், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன். யாராவன்? தோத்துறான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். இருக்கிறீங்களா? அவனுக்கு பயம் இல்லையே, தைரியம். அவனுக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது, தோத்துறான். யுத்தம் பண்ண அனுபவம் எல்லாம் கிடையாது, தோத்துறான். சவுலோட ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு போட்டு பார்க்குறாங்க, சண்டைக்கு போறான்னு முடிவு பண்ணிட்டான். என் ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு தூக்கி போடுங்கன்றான் சவுல். அவன் பாருங்க, எல்லாம் ராஜானாலே தந்திரக்கார ஆளுகளாக தான் இருக்கிறாங்க, தோத்துறான். அவன் நினைச்சிருப்பான் போல, கீழே பள்ளத்தாக்கில் சண்டை ஓடும்போது நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு போனான்னா மேல இருந்து பார்க்குறவங்கலாம் ராஜா களமிறங்கிட்டாரா அப்படி நினைக்கட்டும் நினைச்சானோ. அவன் ட்ரெஸ், அவன் ஆயுதம் கீதம் எல்லாம் தூக்கி போட்ட உடனே தாவீது ஆளையே காணோம். நான் நினைக்கிறேன் உள்ள இருந்து கத்திருப்பான், எனக்கு கபத்துக்க 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 கபத்துக்க. ஐயோ, தோத்துறோம். அப்புறம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மூச்சே வருது. ஆடா பாவிகளா, கோலியாத்தை கொல்றதுக்கு முன்னாடி சவுல் ட்ரெஸ்ஸை போட்டு என்ன கொண்டிருப்பீங்க போலியே. அப்ப கோலியாத்தை விட சவுல் ட்ரெஸ் மோசமானது, அல்லையே சொல்லுங்க. அப்போ அடுத்த ஆள் ட்ரெஸ், அடுத்த ஆள் அபியாசம், அடுத்த ஆள் ஆயுதம், ஜெராக்ஸ், இதெல்லாம் மோசமானது, அல்ல சொல்லுங்க. அப்போ அது தனி பிரசங்கம், ஆமேன்னு சொல்லுங்க. அதுலயே போனா அதிக பிரசங்கம் ஆயிரும், ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அப்புறம் என்னடா செய்ய போற? என்கிட்ட ஒண்ணு இருக்கு, கவனு கல்லு, தோத்தர், இதை வச்சு என்னடா பண்ண முடியும்? தாவீது இப்படி கூட கேட்டிருக்கலாம், இம்பிட்டு ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கீங்களே, இதை வச்சு நீங்க ஒண்ணும் பண்ணலையே, அல்ல சொல்லுங்க. அப்பா இதை வச்சு என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல, கம்முன்னு கடை, தோத்துறான். இதை வச்சு நான் பண்ணி காட்டுறேன், கையை உயர்த்துறாமேனா. பயமற்ற ஒரு ஆவி, பயமற்ற ஒரு அபிஷேகம் புறப்பட்டு போனான், கோலியாத்தை வீழ்த்தினான், எதிரியின் ஆயுதம் வாய்க்காதே போனது. அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள், பலவீனத்தை பார்த்து பேசுங்கள், வியாதியை பார்த்து பேசுங்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் தைரியத்தின் ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர். பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பார்க்கிற பிரச்சனைகளை விட உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். உங்கள் வியாதியை விட நான் பிரசங்கிக்கிற இயேசு பெரியவர். உங்கள் போராட்டத்தை விட ஆண்டவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். நீங்கள் பயந்தது போதும், எழும்புங்கள், எதிரிகளின் ஆயுதம் வாய்க்காதே. ஆமென் சொல்லுங்க. அஞ்சாவது, எப்படி பார்த்தார்களா? நான் முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பார்வைக்கு அருமையான ஜனம். ஆமென். சபை எப்படி தெரிஞ்சதா அன்னைக்கு? பிழையாம் பார்வைக்கு, பார்வைக்கு 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தோத்திரம். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எத்தனை எவ்வளவு அழகானவைகள். ஹலோ, இஸ்ரவேல்னாலே ஒரு அழகுதான். அது ஃபேர் அண்ட் லவ்லியினால் வருவதல்ல.
அது எந்த பசையினாலும் வருவது, எந்த பவுடர்னாலும் வருவது. இப்பெல்லாம் மேக்கப் போடுறதுல உலகத்தாரெல்லாம் தோத்துறாங்க. நம்ம ஆளுகளை மாதிரி ஐயோ கண்ணாடிக்கு முன்னாடி ஒரே டெக்கரேஷன் 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 டெக்கரேஷன். உலக அதிசயம் 7ன்றான், நான் 8ன்றேன். 7 அல்ல 8. அது என்ன 8ன்றீங்களா? என்னன்னா இப்போ எனக்கு ஜெபசுந்தர் ஐயாவுக்கு எல்லாம் 50. ஆமேன் சோத்திரம். ஹாஃப் செஞ்சுரி நாங்கள் அதுலேயே சொல்லுங்கள். அப்போ எங்களுக்கே வெள்ளை ஆயிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கே வெள்ளை ஆயிட்டு. ஆமேனா? பலரை பாதிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் பாயிண்ட் வந்தால் அதிலிருந்து விலகிச் செல்வது அந்த அளவிற்கு அழகல்ல என்பதை அறிந்தவன் நான். ஆகையால் அதை சொல்லிவிட்டு செல்வதே சாலச் சிறந்தது என்பதை உணர்ந்து பேசுகிறேன். கணம் கோற்றார் அவர்களே, அல்லையா சொல்லுங்க. அப்போ ஏன்னா இந்த பாயிண்ட் இங்கே வரலன்னா நான் பேசியிருக்க மாட்டேன். ஆமேனா? பார்வைக்கு என்ன அழகு, என்ன அழகு. நம்மில் அச்சனம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியது இல்லை. 50ஆம் சங்கீதம் 1ஆம் வசனமா, பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் என்ன செய்கிறார்? பிரகாசிக்கிறார். அப்ப நாம தான் பூரண வடிவுள்ள சீயோன். அல்லையா சொல்லுங்க. அப்போ வெளி தோற்றம் அல்ல சார், என் உள்ளான மனுஷன்ல நான் அழகு சார். அல்லையா சொல்லுங்க. ரட்சிப்பின் வாழ்க்கை அழகு, சாந்த குணம் அழகு, பொறுமை அழகு, ஆவியின் கனிகள் அழகு, விசுவாசம் அழகு, நீடிய பொறுமை அழகு, தயவு அழகு. அல்லையா சொல்லுங்க. நான் மனுஷன்பா, என்ன பொறுமை, என்ன சாந்தம், என்ன ஒரு மன்னிக்கிற குணம், என்ன ஒரு இச்சை அடக்கம், எது மேலேயும் ஆசைப்படாத, பணத்து மேல பொருள் மேல ஆசைப்படாத என்ன ஒரு சுபாவம். இதுக்கு காரணம் அந்த ஆளுக்குள்ள இருக்கிற இயேசு தாயா, அவருக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு தாயா, அதுதாயா அழகு. அல்லேலூயாவா? இங்க அப்படியே அடிச்சுக்கிறதும், இங்க அப்படியே அடிச்சுக்கிறதும், இதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிறதும், இதை அப்படியே டெவலப் பண்றது இல்லை அழகு. அல்லேலூயாவா? 60ன்றாக, 50க்கே வெள்ளை தெரியுது, 60ன்றாக. பக்கத்தில் போனா தேடியும் காணாதிருப்பாய். என்னத்தை வெள்ள முடிய? ஏன் காலையில் தான் அடிச்சுட்டு வந்தேன். அல்ல சொல்லுங்க. அப்பா இல்லை, நான் கேட்க பெந்தெகோஸ்தே மார்க்கமே, நான் கேட்க. இது எங்க கடந்து வந்த சத்தியம்? இது எங்க கடந்து வந்த வார்த்தை? உன்னை அழகாக்கி கொள்ளணும் எங்க கர்த்தர் சொன்னார்? எனக்கு புரியல. தெரிஞ்சா கூட்டம் முடிஞ்ச உடனே எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, ஏற்றுக்கொள்வேன். நான் பிரசங்கம் தான் பண்ணுவேன். புதுசாக ஒன்று கர்த்தர் சொல்கிறத ஏற்றுக்கிறாதவன் கிடையாது. ஏற்றுக்கொள்ளேன்னா அடுத்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நான் சொல்லாமல் இருப்பேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயாவா? உங்கள் முடிய வெள்ளையாக்கவும் அதை கருப்பாக்கவும் உங்களால் கூடாதே அப்படின்னு பைபிள் சொல்லுதே. ஆனால் நாம கூடுமே, கருப்பாக்க கூடுமே, வெண்மையாக்க கூடுமே, வேற கலர் ஆக்க கூட கூடுமே அப்படின்னு வசனத்துக்கு எதிராக நிக்கிறோம்னு அர்த்தம். எல்லாம் சரியா இருந்து இந்த ஒரு வசனத்துல நம்ம தப்பு பண்ணி பரலோகத்துல கதவை மூட்டாருன்னா என்ன பண்ணுவான்? என்ன பேச காணா? புரியுதா உங்களுக்கு? அப்ப 60 பார்த்தாலும் கருப்பா இருக்கு. ஏன் 70 கூட கருப்பா இருக்கு? அப்ப நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். உலக அதிசயம் 7 இல்லடா, 8 கூட்டுறா 8. 70 கருப்பா இருக்குடா, 80 கருப்பா இருக்குடா. அப்ப உலக அதிசயம் தானே இது. பேசுற தெரிஞ்ச ஸ்டான்லி கண்ட்ரோலா பேசுறா, கையை உயர்த்துறா. நம்ம எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல கவனம் செலுத்தாதனால தான் இன்னைக்கு சத்துருக்கள் கொக்கரிக்கிறாங்க. அவங்க ஆயுதம் வாய்ச்சிருது அவங்களுக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, சபைக்கு விரோதமான அவன் ஆயுதம் வாய்க்காதே போகும். உன் ரட்சிப்பே உனக்கு அலங்காரமா இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆவியின் குணலட்சணங்களே, உன் சுபாவங்களே தோத்திரம் உனக்கு அலங்காரமா இருக்கட்டும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அழகா இரு போதும், என் பார்வைக்கு அருமையா இரு போதும். நான் உன்னை கனப்படுத்துகிற தேவன். ஆமீன் சொல்லுங்க. தோத்திர கடைசியா நான் முடிக்கிறேன். ஆமா, பேலேயாமும் பாலாக்கும் இஸ்ரவேல் மக்களை பார்த்தபோது அவர்கள் பயன்படுகிற ஜனமாக அவர்களுக்கு தென்பட்டார்கள்.
ஆமென் சொல்லுங்க. வாசித்து முடிக்கிற 6வது வசனம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அப்படி நீச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். என்ன அழகா சொல்றான் பாருங்க பிள்ளையா. எப்பா இவங்களையாப்பா நீ அழிக்கணும்னு வந்த? பாலாக்கு தோத்துறான். அவங்க தான்ப்பா திராட்சை தோட்டம், அவங்க தான்ப்பா கேதுரு மரம், அவங்க தான்ப்பா சந்தன மரம், அவங்க தான்ப்பா விருட்சம், அவங்க தான்ப்பா ஆறு, பரவி பாய்கிற ஆறு, தண்ணி. அவங்க இல்லாம தேசத்துல வாழ்க்கையே கிடையாதுப்பா. தோத்துறோம். தேசத்துக்கு ஆசீர்வாதமே அந்த ஜனம்தான், தேசத்துக்கு விடுதலையே அந்த ஜனம்தான், தேசத்துக்கு மீட்பே, தேசத்துக்கு ஐஸ்வர்யமே, தேசத்துக்கு ரட்சிப்பு, தேசத்துக்கு ஆசீர்வாதமே அந்த ஜனம். அவர்கள் பயன்படுகிற ஜனம், தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் பயன்படுகிற ஜனம், பரவி பாய்கிற ஜனம், பலன் கொடுக்கிற ஜனம். அவர்களுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு சபை பயன்படுதா? பயன்படுகிற ஜனமா வெளியில தெரியுதா? பாலாக்கின் பார்வைக்கு, பீலேயாமின் பார்வைக்கு இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? தோத்துறான். என்ன ஆசீர்வதிங்க? என் புருஷனை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வதிங்க? என் புருஷனை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதி. ஏமா மாத்தி பண்ணுமா? அப்படியா பாஸ்டா? என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் புருஷனை ஆசீர்வதிங்க. என்ன? ஓ அப்படியே ரிவர்ஸ் கியரா? தோத்துறா. ஒரே இதுதான் தோத்துறேன். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும். வேணா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், என் எறும்பு மாடு நல்லா இருக்கணும். எதுக்கு தேவன் நம்மளை ரசிச்சாரு? பெருமை பேசுறதுக்கா? நான் 10 வருடங்களாக, 15 வருடங்களாக, 20 வருடங்களாக சபைக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். ஜெகசுந்தர்லாம் அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறதுக்கு முன்னிருந்து நான் என்ன அல்லேலூயா. சரிதான், வாழ்த்துக்கள். நீங்க சூப்பர் சீனியரா? சூப்பர் வாழ்த்துக்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன பயன்பட்டுக்கிறோம்? நம்மளால சபைக்கு என்ன லாபம்? நம்மளால சபைக்கு என்ன பலன்? எஜமான் தோட்டக்காரனை பார்த்து சொல்றாரு, தோதரா என்ன 3 வருஷமா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஒரு பலனும் ஒரு பழமும் காய்க்க மாட்டேக்கு, ஒன்றும் கிடைக்க மாட்டேக்கு, போட்டு தள்ளிடுன்றாரு தோத்தரா. உடனே தோட்டக்காரர், ப்ளீஸ் எஜமானனே கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த 1 வருஷம் கூட நான் நினைக்கிறேன், கொத்தி எரு போட்டு ரெடி பண்றேன், சரி பண்றேன், தோத்தரான் பலன் கொடுக்குதான்னு பார்ப்போம். அப்படி கொடுக்கலன்னா நீரும் நானும் நீரும் சேர்ந்தே போட்டுருவோம். என்ன பேச காணும்? அல்ல சொல்லுங்க. அப்ப நம்ம எஜமா ஏங்க 10 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்கினா அது யூஸ் ஆகணும்னு நினைக்கிறோம்ல, சத்தமே வர மாட்டேங்கடா சாமி. இது காசு கொடுத்து வாங்கினதா களவாண்டதா? காசு கொடுத்து வாங்கினது அல்ல சொல்லுங்க. அப்போ அது எதுக்கு வாங்கினது? கர்த்தரை மகிமைப்படுத்த அது பயன்படணும்னு. ஆமேவா? இது பயன்பட மாட்டேங்க, அங்கே ஓட்ட இங்கே ஓட்டனா என்னத்துக்கடா இவ்வளோ காசை கொடுத்து இதை வாங்கணும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறத விட சுற்றி இருக்கிற டிக்கெட்டுக்கு பிடிச்சி குடுமையை பிடிங்கிரும் தோத்தரம். அல்லேலூயாவா? பார்த்து வாங்க வேண்டியதானே, விசாரித்து வாங்க வேண்டியதானே, கேட்டு எவ்வளோ படம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கு, அது அங்கே ஒரு பக்கம் இழுக்கு இங்கே ஒரு பக்கம் இழுக்கு, இதெல்லாம் செக் பண்ணாமல் வாங்கிக்கிட்டு என்ன நீ மியூசிக் போடுற அப்படின்னு அந்த வீட்டாரே அல்லேலூயா சொல்லுங்க ஒரு புடுங்கு பிடிங்கிடுவாங்க. ஆமேனா? அவரு ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு, சபையில் உட்கார வச்சிருக்கிறாரு, சோறு போடுறாரு, வாழ வைக்கிறாரு, அற்புதம் செய்கிறாரு, நம்ம ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாரு, கிருபையை கொடுத்துருக்காரு, வரங்களை கொடுத்துருக்காரு, நன்மையை கொடுத்துருக்காரு, தாளந்தை கொடுத்துருக்காரு, உசுரை கொடுத்துருக்காரு. ஏன்? இந்த கொரோனா வந்துச்சா? இங்கே வரலையா? வரணுமா? திரும்ப வந்துச்சா? ஆளுகள்லாம் செத்தாகளா? ஆயிரக்கணக்கில் செத்தாகளா? செத்தாகளா? நீங்க செத்தீங்களா? இல்லை. உசுரோட வச்சாரா? என்னத்துக்கு? பிரசங்கனத்தில் உறங்குறதுக்கா? இல்லை ஆராதனையை கட்டடிக்கிறதுக்கா? இல்லை அடுத்த ஆளை குறை சொல்றதுக்கா? இது ஏன் இடம், இதை வேற யாருக்கும் தரமாட்டேன், நான் மட்டுமே உக்காந்துக்கிருவேன் அப்படின்னு தோத்துறான். சுயநலமாவே இருக்கிறதுக்கா? நிறைய பேருக்கு அதான் எண்ணம். நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அப்ப நம்ம எங்க உட்கார்றது? தோத்துறோம். அதனால போதும். என்ன பேச்ச காணும்? இங்கேயாவது சேர் போட்டு வச்சிருக்கிறா, கீழே உட்காந்துருக்க இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஆள் உட்கார இடத்துல ஒரு ஆள் உட்காந்துக்கிறது. தள்ளி உட்காரு அப்படின்னு அகலமாக காலை வச்சு உட்காந்துக்கிறது. ஃபேனு எனக்கு தான் சொந்தம், சுவரு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னா புதுசா ஆத்துமாக்கள் இன்னைக்கு ஆத்துமா ஆதாயமே காணும் பாருங்க, சுவிசேஷ பிரபல்யமே காணும் பாருங்க.
ஆவியானவரா பார்த்து இது அவர் சபையா இருக்கிறதுனால அவர் நாம மகிமைப்படணுங்கிட்டு வாரந்தோறும் ஏதாவது ஒரு டிக்கெட்டு 3 டிக்கெட்டு அவரா கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. மதமே இல்லாம போச்சுல. ரத்தம் ஜெயம். பயன்படுகிற ஜனமா நாம பயன்படணும்ல. எந்த மனுஷனுக்கும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை. அதை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா சொல்லுங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10:8 படிக்கிறோம். தோத்திரம். வியாதியஸ்தர்களை போய் சுகப்படுத்துங்கள், குருடரை பார்வையடைய செய்யுங்கள், மரித்தோரை எழுப்பி விடுங்கள், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பயன்படத்தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சபைங்கிறது பயன்படணும். சபை ஒவ்வொருத்தரும் நம்ம பயன்பட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, சாத்தான் சபைக்கு விரோதமா எழுப்பி கொண்டு வருகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காது, 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 வாய்க்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எலியா அன்னைக்கு தேசத்துக்காக பயன்பட்டவர். அவர் ஜெபத்தை கேட்டுதான் வானம் அடைஞ்சிச்சு. அவர் ஜெபத்தை கேட்டுதான் வானம் திறந்துச்சு. அவர் ஜெபத்தை கேட்டுதான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்துச்சு. அவர் ஜெபத்தை கேட்டுதான் சாரிபாத்து விதவை வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவர் ஜெபத்தை கேட்டுதான் சோத்திர சாரிபாத்து விதவையினுடைய மகன் செத்து போன பிள்ளை திரும்ப உயிரோட வந்தா. அந்த எலியாவை அழிக்கணும், அந்த எலியாவை கொன்னுடணும்னு ஆகாப் என்கிற ராஜா தேசம் எங்கும் ஆட்களை அனுப்பி தேடினானா. நீங்க அந்த 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து வீட்டுல போய் படிச்சு பாருங்க. தோதரா எலியாவை அழிச்சிரணும் அவனுக்கு விரோதமா ஆகாப்பு எழும்பினா. ஆனால் தேசத்திற்கு ஆசீர்வாதமா பயன்படுகிற எலியாவை ஆகாப் கரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகாபின் ஆயுதம் வாய்க்காதே போனது. பயன்படுகிறவனை சாத்தான் கையில ஒரு நாளும், எதிரிகள் கையில ஒரு நாளும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நீங்க பயன்பட 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 சாத்தான் விழுந்துகிட்டே இருப்பான். எதிரியின் ஆயுதங்கள் விழுந்துகிட்டே இருக்கும். சபை வளர்ந்துகிட்டே இருக்கும். சபை பெருகிக்கிட்டே இருக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் குடும்பத்துக்கு விரோதமா தோத்திரம் உருவாக்கப்படுற ஒரு ஆயுதமும் வாய்க்காது. எழும்பி நிற்போ. இந்த இரவு நேர கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். சபையே, ஒரு பரிசுத்த ஜனமாக எழும்பு. ஒரு பலுகி பெருகுகிற ஜனமாக எழும்பு. பராக்கிரமம் உள்ள ஜனமாக எழும்பு. பயமற்ற ஜனமாக எழும்பு. பார்வைக்கு அருமையான ஜனமாக எழும்பு. பயன்படுகிற ஜனமாக எழும்பு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஒலிபெருக்கின் மூலம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த சபையோடு ஐக்கியப்பட ஓடி வா. தேவனுடைய பிள்ளையாக மாற ஓடி வா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நீயும் ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாறு. சத்தியம் சொல்லுகிற தேவ பிள்ளையாக மாறு. பரிசுத்தமான தேவ பிள்ளையாக மாறு. பலுகி பெருகுகிற தேவ பிள்ளையாக மாறு. பராக்கிரமமுள்ள தேவ பிள்ளையாக மாறு. பயமில்லாத தேவ பிள்ளையாக மாறு. பரவி பாய்கிற தேவ பிள்ளையாக மாறு. பயன்படுகிற பார்வைக்கு அருமையான ஒரு தேவ பிள்ளையாக மாறு. சபையை நோக்கி ஓடி வா. இந்த மந்தையில இணைந்து கொள். இந்த சபையோடு இணைந்து கொள். சத்தியத்தை மேய்ந்து கொள். நீயும் தேவன் விரும்புகிற ஒரு சபையோடு ஐக்கியப்படு. தேவன் விரும்புகிற ஒரு சபையாக தேவ பிள்ளையாக மாறு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. சபையே, இன்னைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார். என் கூட தான் பேசினார். நீ எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ, பீலையாமின் பார்வையில், பாலாக்கின் பார்வையில் சபை இருந்த மாதிரி இன்னைக்கு சபை இருக்கா சார்? இந்த கடைசி கால சபை அப்படி இருக்கா? இன்னைக்கு 6 காரியங்களை சொன்னாரே, அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா என் வாழ்க்கை இருக்கா? கர்த்தர் இன்னைக்கு எனக்காக பேசுறாருன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் சொன்னா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. என்னை மாற்றும். நீங்க விரும்புகிற ஒரு சபையாக என்னை மாற்றுங்கப்பா.
பரிசுத்தம் உள்ள ஒரு சபையா என்னை மாற்றுங்க. தேவ பிள்ளையா என்னை மாற்றுங்க. தோத்திரம் 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 தோத்திரம். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுப்பா, வாய்க்காதுப்பா. தோத்திரம். பல பிரச்சனைகள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்குதுப்பா. பிசாசு எழும்பி நிற்கிறான், பலவீனம் எழும்பி நிற்குது, வியாதி எழும்பி நிற்குது, கடன் பாரம் எழும்பி நிற்குது, தரித்திரங்கள் எழும்பி நிற்குது, மனிதர்கள், பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், ஒன்றும் இல்லை, பல பிரச்சனைகள் எனக்கு விரோதமா. நீங்க அவர் விரும்புகிற பிள்ளையா மாறிட்டா போதும், அவர் விரும்புகிற சபையா மாறிட்டா போதும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. 6 காரியங்களை சொன்னார். என்ன மாற்றுங்கப்பா சொல்லுங்க, கையை உயர்த்தி. என்ன அப்படி மாற்றுங்க. பரிசுத்தம் உள்ள சபையா என்ன மாற்றுங்க. பராக்கிரமம் உள்ள சபையா என்ன மாற்றுங்க. பலுகி பெருகுகிற சபையா என்ன மாற்றுங்க. ஆண்டவரே, பயமில்லாத பாத்திரமா என்ன மாற்றுங்க, என்ன மாற்றுங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். பார்வைக்கு அருமையா, உங்க பார்வைக்கு நான் அழகா இருந்துட்டா போதும், அப்படி என்ன மாற்றுங்க, 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 மாற்றுங்க. ரட்சிப்பின் அழகு எனக்கு உண்டாகட்டும். மாற்றுங்க, மாற்றுங்க. எல்லாத்துக்கும் மேல பரவி பாய்கிற, பலன் தருகிற, பயன்படுகிற ஒரு பாத்திரமா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.